கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබපතා පිළිගන්නවා ඔබව. பெங்களூரு அப்போஸ்தல ஐக்கிய சபை சார்பாக என் மக்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். බැංගලෝර් අපොස්තලික දේවස්ථානයේ කරන කොටගෙනත් මම දවසකට සුබපතනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීදෙනෙක් විශ්වාස කරනවා? நல்லவர் என்ற அறிவு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெருகுதோ நன்மையும் அந்த அளவுக்கு பெருகும். යහපත් කියලා අපගේ ජීවිතේ කොයිතරම් දුරට දැනගන්න වැඩි වෙනවද ඒ තරමට අපිට යහපතත් වැඩි වෙනවා. அந்த நல்லவர் அப்படின்ற எண்ணத்தை எல்லளவு கூட நம்ம வாழ்க்கையில குறைச்சிக்க கூடாது. අපගේ ජීවිතේ මේ යහපත් තනන් වහන්සේ කියන දැනගැන්ම කිසිම ප්‍රමාණයකින් අඩු කරගන්න හොඳ නැහැ. அதனாலதான் பாருங்க அநேக நேரங்கள் நமக்கு சில கேள்விகள் உள்ள எழும்புவதற்கு காரணமும் அப்படிப்பட்ட எண்ணம் குறைவதனால் தான். බොහෝ වෙලාවට මෙවන් ප්‍රශ්න අපිට හට ගන්න හේතුව මෙවන් සිතුවිලි අපිට අඩු නිසායි. கடவுள் எவ்வளவு நல்லவர் அப்படின்ற எண்ணம் பெருகும் பொழுது இருள்ல கூட நமக்கு வெளிச்சம் தெரிக்க ஆரம்பிக்கும். ස්වාමීන් වහන්සේ කොයිතරම් යහපත්ද කියලා අපි දැනගනිද්දී අන්දරදී පව අපට ආලෝකය ඇති වෙන්න පටන් ගන්නවා. கடவுள் நல்லவர் என்ற அந்த எண்ணம் பெருகும் பொழுது ස්වාමීන් වහන්සේ යහපත් කියන දැනගැන්ම අපට වැඩි වෙද්දී வழியே இல்லாத நேரங்களில் கூட நமக்கு ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும். මාර්ගයක්වත් නැති වෙලාවක අපිට මාර්ගයක් පෙනෙන්න පටන් ගන්නවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். ඒ තරමට ස්වාමීන් වහන්සේ යහපත්. இந்த காலை வேளையில உங்கள் மத்தியில நான் பிரசங்க போகிற தலைப்பு මේ උදෑසනදී මැදදී දේශනා කරන්නට යනවා මාතෘකාව. சுய ஆக்கின தீர்ப்பினால் வரக்கூடிய ஆபத்து. ස්ව දඬුවමෙන් ඇති වෙන්න පුළුවන් විපාකය. The danger of self condemnation. அப்படின்னா உங்களை நீங்களே குற்றப்படுத்துகிறீங்க தெரியுங்களா? ඔබවම දොස් පවර ගන්නව නේද? உங்களை நீங்களே குற்றப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில ஆபத்தை குறித்து பேசுறேன். ඔබට දොස් පවර ගනිද්දී ඔබට ඇති වෙන්න පුළුවන් සමහර විපත්ති ගැන කියන්නට යනවා. எந்த வகையிலுமே உங்களை நீங்கள் குற்றப்படுத்திக்க தேவையில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். කිසිම විදියකින් ඔබ දොස් පවර ගන්න අවශ්‍ය නැහැ කියන එක දැනගන්න. பாருங்க, இது ஆவிக்குரிய ஒரு வெற்றி வாழ்வுக்கு ஒரு சரியான அறிவு. ආත්මික ජය ජීවිතයකට හරියාකාර දැනගන්නත් තිබිය යුතුයි. இந்த அறிவு குறையும் பொழுது வாழ்க்கையில் அநேக விதமான சிக்கல்கள் நமக்கு ஏற்படும். මේ දැනගන්න අඩුවේදී ජීවිතේ විවිධාකාර පටලැවිලි වලට අසු වෙන්න වෙනවා. நம்முடைய விசுவாசம் ஒரு தரம் இல்லாததாய் மாறிவிடும். අපගේ ඇදහිල්ල යම්කිසි ගුණාත්මක භාවයක් නැති වෙනවා. நம்முடைய ஜெபம் ஒரு தரம் இல்லாததா மாறிவிடும். අපගේ යාඥාවේ ගුණාත්මක භාවයක් නැති වෙනවා. நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய இந்த சுய ஆக்கினை தீர்ப்பு, சுய குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு இப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். අප තුලේ ඇති වෙන්න පුළුවන් ස්ව දොස් පැවරීමේ හෘද සාක්ෂිය මේවට බලපානවා. விடுதலை கூட ஏற்படுவதற்கு நமக்கு அது ஏதுவா இருக்காது. නිදහස්කම ඇති වෙන්නට පවා අපිට භාවිතා වෙන්නේ නැහැ. ஏன்னா இந்த உணர்வு என்ன செய்யுது அப்படின்னா, නමුත් මේ හැඟීම මොනවද කරන්න කිව්වොත් நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்புக்குரிய இந்த விசுவாச வாழ்வுல முன்னேற விடாமல் அநேக விதமான தடைகள் ஏற்படும். මම ලබා තිබෙනා ගැලවීමේ නැමැති මේ ඇදහිල්ලේ ජීවිතේ ඉදිරියට පාද බලන්නට බොහොම බාධකයන් ඇති වෙනවා. அதனாலதான் இந்த எண்ணங்களை நீக்கும் பொழுதுதான் நிறைய வெளிச்சத்தை நம்மால பார்க்க முடியும். ඒ නිසා මේ සිතවිල්ලෙන් මේ අදහසින් අපි අහක් හොයනිද්දී එළියට යද්දී අපිට ආලෝකය පෙනෙන්න පටන් ගන්නවා. பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். අපි ගැලවීම ලබා දී යේසුස් වහන්සේ දකිනවා. அப்ப நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. එවිට අපිට ඇස්වල වෙන කිසිවක් පෙනෙන්නේ නැහැ. உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லிருக்கலாம் ஒருத்தர், ඔබට සුභාරංචි කෙනෙකු කියලා ඇති. இல்லனா ஒரு சபையில வந்து நீங்க வார்த்தையை கேட்டிருக்கலாம். නැතහොත් සභාවේ වචනය අසන්න පුළුවන්. இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வந்து அந்த விசுவாச வார்த்தைகள் உள்ள வரும் பொழுது කුමක් உங்களுக்குள்ளாக අවස්ථාවක ඇදහිල්ලේ වචනේ ඔබ තුලට එද්දී உங்களுக்குள்ளாக ஒண்ணே ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கும், இயேசு மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. ඔබ තුල එකම එක දෙයක් දැනගෙන ඇති යේසුස් වහන්සේ පමණයි. உடனே சொல்லுவோம், நம்ம கர்த்தர் நல்லவருங்க, என்ன ரட்சித்தார் அப்படி. ඒ සැනින්ම කියනවා ස්වාමීන් වහන්සේ යහපත් මා ගලවන්නට ගත්තා. அப்போ நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, இயேசு மட்டும் தான் தெரிவார். සේනම අපගේ ඇස්වල කිසිවක් පෙනෙන්නේ නැහැ යේසුස් වහන්සේ පමණයි. பாருங்க, இயேசு மாத்திரமே கண்ணுக்கு தெரியும் பொழுது மற்ற எதுவுமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். යේසුස් වහන්සේ පමණක් අපේ ඇස්වල පෙනේ දෙවෙන කිසිවක් පෙනෙන්නේ නැහැ. අපි අපගේ ජීවිතේ යහපත් දේවල් කරා බොහෝමයට පසු වෙලා கொஞ்ச තිබෙනවා. நாட்கள் ஆன உடனே ටික දවසක් ගියයින් පස්සේ நிறைய காரியங்கள் கண்ணுக்கு தெரியும். බොහෝ දේවල් ඇස්වල පෙනෙනවා. நிறைய காரியம் கண்ணுக்கு தெரியும்னு சொன்னா நீங்க இப்ப வளர ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? බොහෝ දේවල් ඇස්වල පෙනෙනවා කියද්දී ඔබ වර්ධනය වෙන්න ගන්නව නේද? நீங்க வளர ஆரம்பிக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற சில பார்வைகள் உங்களுக்கு கண்ணுல பட ஆரம்பிக்கும். ඔබ වර්ධනය වෙන්න පටන් ගද්දී ඒ අදාළ දේවල් ඔබගේ ඇස්වල පෙනෙන්න ගන්නවා. ஒரு சின்ன குழந்தை மாதிரி எடுத்துங்க. ඔබ කුඩා දරුවෙක් විදිහට අරගන්න. பாருங்க, ஒரு குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு இந்த சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்பாவை தவிர வேற யாரையும் அதுக்கு தெரியாது, யார்ட்டையும் போகாது. කුඩා දරුවෙකු බැලුවොත් Tamanගේ දෙමව්පියන් හැරෙන්න වෙන කාවත් දන්නේ නැහැ, වෙන කාලයකටවත් යන්නෙත් නැහැ. யாராவது கூப்பிட்டா கூட கத்தும். කවුරු අඬගගුවත් කෑ ගහනවා. அதனால எப்பவுமே இந்த அம்மா அப்பாவை தான் அது மனசுல பெருசா வச்சிருக்கோம், இவங்க தான் எனக்கு நல்லவங்க. නිතරම අපේ තාත්තා අම්මා තමයි තියාගෙන ඉන්නේ, මෙයා තමයි මට හොඳයි කියලා. கொஞ்ச நாள் வளர வளர பாருங்க, நீங்க ටික දවසක් වර්ධනය වෙද්දී ඔබ බලන්න எல்லாருக்கும் விளையாட ஆரம்பிக்கும்.
සියල්ලේ සෙල්ලම් කරන්න அம்மா ගන්නවා. அப்பா கிட்டயும் வரும், எல்லாத்தையும் விளையாட ஆரம்பிக்கும். දැන් අම්මා තාත්තටම සෙල්ලමක් දාන්න ගන්නවා. சில பிரச்சனைகள் வரும்போது கூட பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோட மத்தவங்க கிட்ட போய் நிறைய பகிர்ந்து கொள்ளலாம். සමහර ප්‍රශ්නාවොත් අම්මා තාත්තට වැඩි අනිත් අය ළඟට ගිහිල්ලා බෙදා ගන්න. அறிவு வளர்றது நல்லது, දැනුම වර්ධනය වෙන හොඳයි. ஆனா அந்த அறிவு நம்மள எப்படி நடத்துறதுன்றது ரொம்ப முக்கியம். නමුත් ඒ දැනුම අපෝ කොහොමද ගෙන යන්නේ කියන එක වැදගත්. அதனால தான் பாருங்க, நிறைய பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்வதை காட்டிலும் நண்பர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இல்ல பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவாங்க, இல்ல அவங்க யார்கிட்ட பிடிக்குதோ அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. බොහෝ දරුවන් තමුන්ගේ දෙමෝපියන් සමග කාරණාවන් බෙදා ගන්නට වඩා ළඟ ඉන්න මිතුරෙකු සමග නැත්නම් ගෙදර එයා පැත්තේ ඉන්න කෙනෙක් සමග මේ අයත් සමග බෙදා ගන්නට ගන්නවා. அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய வாழ்வு. ඒ වගේම ආත්මික நம்ம ජීවිතය. ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு நம்ம கண்ணுக்கு பரிபூர்ணமா தெரிய ஆரம்பிக்கும். අපි ගැලවීම ලබාදී යේසුස් වහන්සේ අපේ ඇස්වලට සම්පූර්ණව පෙනෙන්නට அவர் ගන්නවා. அந்த பரிபூர்ணமா தெரியறாரு பாருங்க. அந்த பரிபூர்ணத்திலே நம்ம போனோம்னா எல்லா விஷயத்தை பரிபூர்ணமா பகிர்ந்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். ඒ සම්පූර්ණත්වයේදී සියල්ලම අපි ලබන්න පුළුවන්, භුක්ති විඳින්න පුළුවන්. நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, දවස් ගත වෙන මොනවද වෙන්නේ? சில நேரங்கள்ல அதை அந்த பார்வை திசை திரும்ப ஆரம்பிக்கும் பாரு. සමහර විට ඒ බැල්ම දිශාව වෙනස් වෙනවා. சில மனிதர்கள் மேல திருப்பிடுவோம், සමහර මනුෂ්‍යයන් කෙරේ හරවනවා. சில தீர்க்க தரிசனங்கள் மேல திருப்பிடுவோம். සමහර අනාගත වාක්‍යයන් කෙරේ හරවනවා. நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுதுன்னா அங்கதான் சீர்கெட்டு போகுது. අපගේ ඇදහිල්ල මොකද්ද වෙන්නේ? නාස්ති වෙනවා. எபிரேயர் 10 அதிகாரம் ඒබ්‍රව 10 1-2 வாசிக்கிறேன். 1-2 කියව. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்கள் ஒரு காரணமும் பூரணப்படுத்த மாட்டாது. මක්නිසාද ව්‍යවස්ථාව මතු පැමිණෙන යහපත් දේවල ඡායාවක් මිස නියම රූපය නොවන බැවින් ඔවුන් අවුරුදු පතා නිතර ඔප්පු කරන පූජාවලින් ළඟා වෙන්නන් සම්පූර්ණ කරන්නට කිසි කලක නොපුළුවන. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்த மனசாட்சி அவளுக்கு இல்லாத இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? පුළුවන් නම් නමස්කාර කරන්නන් වරක් පවිත්‍ර කරන ලද පව් ගැන ඔවුන්ට තවත් හැඟීමක් නැති බැවින් ඒ පූජා ඔප්පු කිරීම නවතින්නේ නැද්ද? அது ஆரம்பிக்கும் போது அருமையா ஆரம்பிக்கிறார் பாருங்க. පටන් ගද්දී හරිම ලස්සනට ආරම්භ කරනවා. உங்களுக்கு சொல்ற வேதத்திலேயே ரொம்ப அருமையான கிருபையை குறிச்சோம், விசுவாசத்தை குறிச்சோம், பழைய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தை நீ பார்க்கணும்னா எபிரேயர் நிருபத்தை நிறைய வாசிங்க. ඔබ කරුණාව ගැන පරණ කිව්සමේ හෝ අරියට පැහැදිලිව දේ වචනේ දැනගන්නට නම් ඔබ ඒබ්‍රේ පොත හරියට කියවන්න. இந்த சுவிசேஷ புத்தகத்தை அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தினுடைய ஒரு பரிபூரணம் எபிரேய புத்தகத்துல தான் நீங்க பார்க்க முடியும். මේ සුභාරංචි පොත් හතර වෙන මතෙව්, මාක්, ලූක්, යෝහන් මේ පොත් හතරේ பரிபூர்ணத்தையும் ඔබ දකින්න පුළුවන් ඒබ්‍රේ පොතේ. அதனால இதுல பாருங்க நிறைய விஷயங்கள் அறிந்து இருக்கிறதுனால இத நம்ம கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். நிறைய வாசிக்கணும், கவனமா வாசிக்கணும். நிறைய காரியங்கள் உங்களுக்கு புலப்படாது. මේ බොහොම අවධානයෙන් ඔබ කියවනවා නම් ඔබට බොහෝ පැහැදිලිකම් ඇති වෙන්නට පුළුවන්. இந்த 10ஆம் அதிகாரம் முடிவு பெறும், 11ஆம் அதிகாரத்துல அப்படியே விசுவாசத்தை பேசுவார். මේ 10 වෙනි පරිච්ඡේදයේ සම්පූර්ණව කියවද්දී බලද්දී 11 වෙනි පරිච්ඡේදය ආරම්භ වෙනවා ඇදහිල්ල ගැන. விசுவாசமானது நம்பப்படுது, உறுதியும் காணப்படாத நிச்சயம். ඇදහිල්ල නම් බලාපොරොත්තු වෙන දේවල් ගැන සහතිකයක් නොදක්නා දේවල් ගැන ඔප්පුවා. 10ஆம் அதிகாரத்தை நீங்க சரியான வகையில புரிஞ்சுக்கலனா 11ஆம் அதிகாரத்துல வருது பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் நமக்கு வழங்காது. ඔබ 11 වෙනි පරිච්ඡේදයේ ආරම්භ වෙන ඒ ඇදහිල්ල නම් බලාපොරොත්තු වෙන දේවල් ගැන සහතිකයක් නොදක්නා දේවල් ගැන ඔප්පුවත් කියන දේ අවබෝධ කරගන්න පැහැදිලිව ඔබ 10 වෙනි පරිච්ඡේදයේ සම්පූර්ණයෙන් අවබෝධ කරගත යුතුයි. வாசிக்கிறோம் பாருங்க. කියවනම් இப்படி இருக்க நியாயப்பிரமாணது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் இல்லையா? வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல், எந்த நன்மைனாலும் வரப்போறல அது ஒரு பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால். මක්නිසාද ව්‍යවස්ථාව මතු පැමිණෙන යහපත් දේවල ඡායාවක් මිස ඒවා ඡායාවක් නියම රූපේ නොවන බැවින්. அதனாலதான் அவரே சொல்றார் நன்மைகளின் பொருளாயிராமல்ன்றார். ඒ නිසාමයි කියන්නේ යහපත් දේවල කියලා කියන එක. அது ஒரு நிழலாட்டமா இருக்கிறபடியினால் ඒ ඡායාවක් පමණයි. வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே අවුරුදු පතා නිතර ඔප්පු කරන ඒ එකම ආකාරයේ පූජාවලින් அவைகளை செலுத்த வருவதை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ඔවුන් ඔප්පු කරන්නේ කාව නමුත් කවදාවත් සම්පූර්ණ කරන්නේ නැහැ. பூரணப்படுத்துமானால் සම්පූර්ණ කරනවා නම් ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு නමස්කාර කරන්නන් එකවරක් පිරිසිදුනායින් පසු இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்த மனசாட்சி அவளுக்குள் இல்லாத இருப்பதினால் තවත් පව් ගැන ඔවුන්ට ඇඟීමක් නැති බැවින් அந்த பலி செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? ඒ පූජා ඔප්පු කිරීම නවතින්නේ නැද්ද? பாருங்க, இப்ப பழைய ஏற்பாட்டுல செலுத்துற ஒரு பலி ஒரு மனுஷனை பூர்ணமாக்கல.
පරණ ගිවිසුමේ කරන පූජාවන් එක මිනිසෙක්ව සම්පූර්ණ කළේ அப்படி නැහැ. அந்த பலி அவனை பூர்ணமாக்கி இருந்துச்சுன்னா அவனுக்குள்ளாக ஒரு ஒரு காண்டம்னேஷன் உணர்வு, ஒரு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருந்திருக்காது. එම පූර්ණ වීමක් සිදු වුණා නම් තමුන් තුළ දොස් පැවරීමේ හෘද සාක්ෂියක් වරදටපත් කිරීමේ හැඟීමක් ඔවුන්ට එන්නේ නැහැ. அதனாலதான் அவர் சொல்றாரு அது நன்மைகளின் பொருளா இல்லாமல் நிழலாட்டமா இருக்குது. ඒ යහපත් දෙයක් නොවි ඒවයින් ඡායාවක් කියලා ඒ නිසා කියන්නේ. ரெண்டாவது சொல்றாரு, දෙවනුව කියනවා ஒருவேளை அப்படி அவனுக்கு அந்த குற்ற மனசாட்சி நீங்கி இருந்தா, அந்த பலிகள் வந்து பூர்ணமா இருந்தா, ඒ පූජාවන් සම්පූර්ණව තිබුණොත් ඒ දොස් පැවරීම නැති වෙලා ගියොත් அந்த பலி அவன் நிறுத்திருப்பான் இல்லையா? ඒ පූජාව නවත්තලා ඇතිනේ. எனக்கு இது நிவர்த்தி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் நிறுத்திருப்பானே. මට මේක සම්පූර්ණයි විම කියලා නවත්තලා ඇති. பாருங்க, வருஷந்தோறும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவன் என்ன செய்யறான்? தேவாலயத்துக்குள்ள வரான். නමුත් ඔවුන් අවුරුදු පතා මොනවද කරන්නේ දේව මාලිගාවට ඇවිත්. ஒவ்வொரு வருஷமும் பலிகளை கொண்டு வரான். හැම අවුරුදු පතාම පූජාව අරන් அந்த பலிகளை செலுத்துறான். ඒ පූජාවන அந்த ரத்தத்தை சிந்துறான். ඒ ලේ හලනවා. அந்த ரத்தத்தின் அடிப்படையில் அவன் மகா பரிசுத்தத்துக்குள்ள போறான். ඒ ලේ කරන කොටගෙන අතිශුද්ධ ස්ථානෙට அந்த යනවා. ஆசாரியின் உள்ள போய் வெளியில வரும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ඒ පූජකයා ඇතුළට ගිහලා එළියට මෙයාලට ප්‍රීතියක්. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிச்சயம் அவனுக்கு உண்டாகும். මාගේ පව් වලට සමාව ලැබුණා කියන නිසකකමක් ඇති இப்ப වෙනවා. வீட்டுக்கு வரான் அவன். දැන් ගෙදරට එනවා. அப்ப வீட்டுக்கு வரும்போது திரும்ப ஒரு மாசம் இருக்கிறான். දැන් ගෙදර දාව ரெண்டாவது மாசம் வருது. දෙවෙනි මාසෙ එනවා. அப்ப அவன் செய்யற சில கிரியைகள் அவனுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது? அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. එයා කරන ක්‍රියාවල යාට මොනවද කරන්න ගන්නේ? කතා කරන්නට நீ ගන්නේ. பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு அவன்கிட்ட பேசு. ඔබ පව්කාරයෙක් කියලා කියන්නට இப்போ ගන්නේ. அவன் திரும்பவும் அந்த பலிகளை செலுத்துறதுக்கு அந்த அடுத்த வருஷம் அந்த 12 மாதங்கள் அவன் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. නැවතත් ඒ පූජාව ඔප්පු කරන්නට තව මාස 12ක් බලා සිටින්න අවශ්‍යයි. திரும்ப அந்த வருஷம் எப்ப வரும்னு ஏங்கி நிக்கிறான் அவன். තවත් අවුරුද්දක් ඒ අවුරුද්ද කවද්ද දෙන්නේ කියලා බලාගෙන සිටින්න. திரும்ப பலி செலுத்த போறான். නැවතත් පූජාවන ඔප්පු කරන්න යනවා. அவனுக்குள்ளாக ஒரு காண்டம்னேஷன் உணர்வு பேசிட்டே இருக்கு. ඔහුතුල இது ஒண்ணு, நீ வந்து பாவி, நீ இன்னும் பூர்ணப்படுத்தல, நீ பாவின்றது உள்ள வந்துட்டே இருக்கு பாருங்க. ඔහු තුළ වරදටපත් කිරීමේ සිතිවිලි දිගටමත් ඇති වෙනවා. ඔබ පව්කාරයෙක් කියලා. இந்த உணர்வு அவனை என்ன செய்யுது? பலிகள் மேல வருஷந்தோறும் கொண்டு போகுது பாருங்க அவன். මේ හැඟීම මොනවද කරන්නේ? පූජාවන් කරේ අවුරුදු පතා අරගෙන යනවා. ஆமென். அந்த பலிகளை செலுத்தி ஒரு சில நாள் நல்லா இருக்கலாம், ஒரு சில வாரம் நல்லா இருக்கலாம், ஒரு சில மாதம் நல்லா இருக்கலாம். ඒ පූජාවන් ඔප්පු කරලා සතියක් දවස් දෙකක් මාසයක් අරියට හොඳට ඉන්න පුළුවන්. மத்த நாள்ல அவனால அப்படி இருக்க முடியாது. අනෙකුත් දවස්වල උඩ එහෙම ඉන්න බෑ. 12வது வசனம் வாசிங்க. 12 වෙනි පදේ அப்படியே பேசுறாரு பாருங்க. එහෙමම කියනවා. இவரோ அப்படின்னா இயேசுவை பேசுறாருங்க. මුන්වහන්සේ කියලා යේසුස් වහන්සේ இவரோ කියනවා. பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து. නමුත් මුන්වහන්සේ සෑම කලටම පව් නිසා එක පූජාවක් ඔප්පු කොට දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ හිඳගත්සේක. இவரோன்னா இயேசு பத்தி சொல்றாரு. இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து. යේසුස් වහන්සේ පාපය දෙසා එකම වර පූජාව ඔප්පු කරලා සදා කාලෙම පියාණන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වාඩි වෙ සිටිනවා. அந்த பலி அவனை பூர்ணப்படுத்தாது. ඒ පූජාව සම්පූර්ණ කරන්නේ ஆனா නැහැ. இந்த பலி உங்களை பூர்ணப்படுத்தி இருக்குதுன்றாரு. නමුත් මේ පූජාව ඔබ සම්පූර්ණ කර තිබෙන බව කියනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? இயேசு கிறிஸ்துவுடைய பலி என்ன பூர்ணப்படுத்தி இருக்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? යේසුස් වහන්සේගේ පූජාව මා සම්පූර්ණ කර තිබෙන බව කී දෙනෙක් විශ්වාස කරනවද? ஆமென். ආමේන්. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பலி ළඟින් කෙනා බලලා කියන්නේ உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාව இப்ப பாருங்க, ඔබව සම්පූර්ණ කර තිබෙනවා. எந்த விதமான குற்ற எண்ணங்களையும் உள்ள வரக்கூடிய அந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வுகளை உங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. කිසිම ආකාරයේ දොස් පැවරීමක් දඬුවමකට පත් කිරීමේ හැඟීමක් ඔහු තුළට ඇතුළට එන්නට දෙන්න அப்ப බෑ. எந்த விதமான குற்ற எண்ணங்கள் அப்படி உள்ள வரும்போது என்ன உண்டாகுதுன்னு பாருங்க. முதலாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரியம் சொல்றேன். කිසිම ආකාර දොස් පැවරීමක් ඇතුළට එද්දී මොකද පළවෙනිව කියන්න මොකද්ද වෙන්නේ කියලා. உங்களை நீங்களே நேசிக்க மாட்டீங்க. ඔබටම ප්‍රේම කරගන්නේ නැහැ. என்ன இது? கடவுளுக்காக வாழ முடியல. මොකද්ද මේ දෙවියන් වහන්සේ දෙසා ජීවත් වෙන්න ஏன் බෑ. விசுவாசம் நடக்காம போகுது? ඇයි මගේ ඇදහිල්ල ක්‍රියාත්මක ஏன் වෙන්නේ? கடவுள் என்ன பார்க்க மாட்டார்? ඇයි ස්වාමීන් වහන්සේ මම ஏன் බලන්නේ எனக்கு නැත්තේ? பதில் கிடைக்காதா? ඇයි මට පිළිතුරු ලැබෙන්නේ නැත්තේ? அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள வருது. එවැනි සිතුවිලි ඇතුළට එනවා. ஆமென். ආමේන්. அந்த காலத்துல இது இன்னும் ஒரு சிம்பிளா சொல்லலாம் பாருங்க. තවත් පහසුවෙන් කියන්න. பாருங்க, இப்போ ஒரு கார் வாங்குறோம்னு வைங்களேன். කාර් එකක් ගන්නවා කියලා හිතන්න. அந்த காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா? ඒ කාර් එකට රක්ෂණාවරණයක් දෙනවා. அந்த இன்சூரன்ஸ் எவ்வளவு நாளைக்கு வேல்யூ வைக்கும்? ඒ රක්ෂණය කොච්චර කල්ද වළංගු වෙන්නේ? எவ்வளவு நாள் இங்க வேல்யூ ஒரு இன்சூரன்ஸ்? கொச்சின். 1 year. எஸ்.
අවුරුද්දක වළංගු කාලයක් තිබෙනවා. இந்தியாவிலேயும் ஒரு கார் வாங்கினா இன்சூரன்ஸ்க்கு 1 இயர் தான் வேல்யூ. ඉන්දියාවෙත් එහෙමයි අවුරුද්දක කාලයක් තමයි වළංගු වෙන්නේ. அந்த இன்சூரன்ஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க மிட் நைட் டைம் வரையும் போட்டிருப்பாங்க. இந்த நேரம் இந்த மிட் நைட்டோட உன்னுடைய இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகுதுன்னு போட்டிருப்பாங்க. ඒ ඉන්ෂුරන්ස් කොලේ වෙලාව පවා දාලා තියෙනවා මේ දවසේදී මේ රාත්‍රියේදී ඔබගේ ඉන්ෂුරන්ස් එක திரும்ப அடுத்த மாசம் ஓடி போய் அதை இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ආයෙත් ඊළඟ මාසෙදී ගිහිලා ඒක ඉන්ෂුරන්ස් அது කරන්න. எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி போய் இன்சூரன்ஸ் நம்ம ரினியூ பண்ணுவோம் பாருங்க. ඒක කල්ලිකුත් වෙන්න කලින්ම අපි අලුත් කරන්න ඕනේ. இந்த நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த பூரணத்துக்காக அவன் வருஷத்தோட போய் ரினியூ பண்ண வேண்டியதா இருந்தது பாருங்க. ඔබ පරණ ගිවිසුමේ බැලුවොත් ඔහුගේ පූර්ණකම උදෙසා අවුරුදු පතව ගිහිල්ලා අලුත් කරගත යුතුයි. அந்த ஒரு வருஷம் பலி அவன் செலுத்தலனா ඒක අවුරුද්දක් ඔහු පූජා ඔප්පු කළේ නැත්තම් அவனுக்குள்ளாக ஒரு பெரிய பாதிப்பே உண்டாயிடும். ඔහුට ඒ ලොකු බාධකයක් ඇති වෙනවා. ஆமென். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. තවත් උදාහරණයක්. ஒருத்தர் என்கிட்ட கடன் வாங்கிட்டார். එක්කෙනෙක් මගෙන් ණය ගත්තා. தரங்கனே கடன் வாங்கிட்டார். මම வாங்கல. ගත්තේ නෑ නමුත් ගත්තයි කියලා හිතන්න. கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ඉල්ලුවත් දෙන්නේ නෑ. கடன் வாங்கிட்டார். ණය ගත්තයි කියලා හිතන්න. இப்போ இவர் பட்ட கடனை இன்னொருத்தர் வந்து அடைக்கிறார். දැන් මෙයා ගත්තා වූ ණය තව කෙනෙක් ඇවිල්ලා ගෙවනවා. பாஸ்டர் ராப்சன் வராருன்னு வைங்க. රොබ්සන් එනවා කියලා හිතන්න. அவர் வந்து என்ன செய்யறாரு? එයා ඇවිත් මොනවද කරන්නේ? இவர் வாங்கின கடனை இவர் தெரியாம என்கிட்ட வந்து பேச அவர் கடன் வாங்கினாரா உங்ககிட்ட அப்படின்னு. මෙයා ණය ගත්තද ඔබගෙන් එම කියලා. ஆமா. ඔව් කියලා. எவ்வளவு நாள் ஆச்சுன்றாரு. කොච්චර දවස් වුණාද? பல வருஷமா ஆச்சு. අවුරුදු ගාණක් වුණා. உடனே அவர் என்ன செய்யறாரு? ඉසනින් මෙයා මොනවද කරන්නේ? அந்த கடன் வந்து ஒரு 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 10 லட்சம் ரூபான்னு வச்சுங்க. ඒ ණය ලක්ෂ 10ක් කියලා හිතන්න. இப்ப இவர் 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தா இவர் என்கிட்ட எப்படி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? දැන් ලක්ෂ 10ක් ණය අරන් තිබුණොත් මෙයා මගෙත් එක කොහොමද ඉන්නේ ஒரு කියලා. 5 வருஷமா இவர் என்கிட்ட கொடுக்க முடியல. எப்படி என்ன பாப்பார் நீங்க நினைக்கிறீங்க? අවුරුදු 5ක්ම දෙන්න බැරි වුණා කොහොමද මෙයා බලන්නේ කියලා හිතන්න. நான் ஒண்ணும் இவரை கேட்க மாட்டாங்க. මම මෙයාගෙන් ඉල්ලන්නේ නෑ. ஆனாலும் அவருக்குள்ள எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? නමුත් එයා තුල කොහොමද ඇත්තේ? இவருக்கு நான் கடன் தரணுமே. මම මෙයාලා ණය இவருக்கு கடன் ගෙවන්න. தரணுமே. ණය ගෙවන්න. இவருக்கு கடன் தரணுமே. ණය ගෙවන්න. இவருக்கு கடன் தரணுமே. ණය ගෙවන්න அந்த ඕනේ. உணர்வு அவருக்குள்ள பேசிட்டே இருக்கும். ඒ හැඟීම එයා තුල කතා இப்போ அவர் කරනවා. வந்து இதை கேள்விப்படுறாரு. දැන් එයාට ඒක දැනගන්න ලැබෙනවා. அவர் வந்து கேள்விப்பட்டு என்ன பண்றாரு? එයා ඇවිල්ලා මොනවද කරන්නේ? பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆயி போச்சு. සල්ලි අරගෙන ගොඩක් කල් 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 1 கோடி ரூபாய் செக் எழுதி கொடுக்குறாரு. ලක්ෂ 10ට කෝටියක චෙක් එකක් දීලා நான் දෙනවා. சொன்னார் வாங்குனதே 10 லட்சம் தான்ப்பா. ගත්තේම ලක්ෂ 10යි. அவர் சொல்றாரு பரவாயில்ல நீங்க அது நீங்க ரொம்ப நாள் ஆயிட்டதுனால நீங்க எடுத்துங்க அப்படின்னு. එයා කිව්වා කමන්න ගොඩක් දවස් නේ වරගන්න. இப்போ நான் அந்த பணத்தை எடுத்துக்கிறேன். දැන් මම මේ මුදල් ගන්න. இந்த விஷயம் இவருக்கு தெரியாதுன்னு வைங்க. දැන් මේ විෂය මෙයාට මේ කාරණා මෙයාට දන්නේ නැහැ කියලා. இந்த விஷயம் இவருக்கு தெரியாது. දැන් මේ කාරණා මෙයාට දන්නේ නැහැ. இப்போ இவர் திரும்ப என்கிட்ட எப்படி பழகிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்க? දැන් ආයෙත් මෙයා කතා කරන්නේ ඇසිරෙන්නේ මෙයාත් එක්ක அவரும் කොහොමද? போய் இவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லல. එයාත් ගිහිල්ලා කිව්වේ නැහැ මේ කාරණාව. எப்படி பழகிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்க? කොහොමද ආශ්‍රය කළේ? இப்போ அதே உணர்வுகளோட இருப்பாரு. ඒ හැඟීම ඇතුවම තවමත් ඉන්නවා. இப்போ அவர் கடனை தீர்த்துட்டாருன்னு என்கிட்ட தீர்த்துட்டாருன்னு அவருக்கு தெரியலன்னா அதே உணர்வோட தான் இருப்பார். ණය ගෙව්වයි කියලා දන්නේ නැත්නම් ඒ හැඟීමෙන්ම තමයි ආන්නේ. இப்போ வேற ஒரு பிரதர் வராரு. දැන් තව සහෝදරයෙක් කියනවා. இன்னொரு பிரதர் வந்து තව සහෝදරයෙක් ඇවි தரங்கன் கிட்ட சொல்றாரு. තරංගට කියනවා. பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ඔබට ඒක කාරණාවක් දන්නවද நீங்க සහෝදරයා? வாங்கின 10 லட்சம் ரூபாவை ඔබ ගත්තු ලක්ෂ 10යි. ரெவரண்ட் ராப்சன் வந்து உங்களுக்கு இப்போ 1 கோடி ரூபாவா கொடுத்துட்டாரு அப்படின்றாரு. රෙවරන් රොබ්සන් ඇවිල්ලා කෝටියක් වශයෙන් දුන්නයි කියලා. இவனே இவர் சொல்றாரு. දැන් මේ සැනි මෙයා කියනවා. என்னங்க பேசுறீங்க? මොනවද ඔබ කියන්නේ? நான் பட்ட கடனை ரெவரண்ட் ராப்சன் போய் எங்க அடைக்க போறாரு? මම ගත්තා වූ ණය රොබ්සන් අය ගෙවන්නේ. இதெல்லாம் நடக்கிற காரியமா? මේවා සිදුවන දේවල්. சில பழமொழி இருக்கு இல்லையா? උපම සමහර කීමවල உப்பு තියෙනවා. சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தானே பிரதர் ஆகும். ලුණු කෑවොත් වතුර බොන්න වෙනවා. நான் பட்டதை போய் அவரு போய் எப்படி பிரதர் அடைப்பார்? මම ගත්ත ණය යා කොහොමද ගෙවන්නේ? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இதுதான் நடந்துட்டு. අද ක්‍රිස්තියානි ලෝකයේ මේ වගේ දෙයක් තමයි වෙන්නේ. கர்த்தர் ස්වාමීන් වහන්සේ உங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் ஒரே தரம் பலியாயிட்டார். ඔබගේ සියලුම පාපේ නිසා එක වරක් පූජා වුණා. கடந்த கால பாவம், අතීතයේ පාප, நிகழ்கால பாவம், වර්තමාන කාලයේ පාප. ஒருவேளை உங்கள் பலவீனத்தினால் வருங்காலத்திலேயே செய்ய போற යම් பாவம். විටක ඔබගේ දුර්වලකම් නිසා ඉදිරි අනාගතේ කරන්න යන அவர் පාපේ ஒரே தரம் பலியானார். එකම එක වරක් පූජා அதுக்கு වුණා. பேர் தான் ஓவர் டியூ. அதாவது அவர் முன்கூட்டியே உங்களுக்காக எல்லாவற்றையும் செலுத்தி இருக்கிறார். එනම් උන්වහන්සේ පෙර ආතුවම ඔබ දෙසා සියල්ලම ගෙවලා මාරයි. எந்த காரணத்தினாலும் பிசாசு உங்கள் மேல் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு කිසිම හේතුවක් නිසාවත් යක්ෂ ඔබට වරදටපත් නොකරන ප්‍රමාණයට. அப்ப நம்ம பாவம் செய்யலாமா? සේනම් අපි පව් කරන්න පුළුවන්ද? யோசிச்சு பாருங்க. ඔබ කල්පනා කරලා இப்ப බලන්න. இவர் உடனே போய் அவர் எல்லாத்தையும் தீர்த்துட்டாரா, நான் போய் இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்குறேன்னு ஓடுவாரா? දැන් ඔව් මම මගේ ණය
ණය ගෙවුවා දෙමනම තව කෙනෙක් ගාවට කියලා ණය இப்போ ගන්න அவரை කියලා. பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு என்ன தோணும் දැන් நினைக்கிறீங்க? යා බලන හැම වෙලේ මොනවද හිතෙන්නේ? எனக்காக 10 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு அந்த மனுஷன். මං වෙනුවෙන් ලක්ෂ 10ක මුදලකට කෝටියක්ම දුන්නා මිනිස්සෙක්. அப்போ கடல்ல இருந்து என்ன விடுதலை ஆக்கி இருக்கும் பொழுது அந்த மனுஷன் மேல ஒரு அன்பு ஏற்பட ஆரம்பிக்கும். එහෙම ණයකින් නිදහස් කරලා තිබෙද්දී ඒ මනුෂ්‍යයා කෙරේ ஒரு ප්‍රේමයක් நன்றி ඇති அறிவு ஏற்பட ஆரம்பிக்கும். කෘතඥතාවයක් ඇති වෙන්න ගන්නවා. உங்களுக்காக எனக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய தலைமுறைகளுக்காக எல்லா பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் கிரியத்தை கொடுத்திருக்கிறார். ඔබත් මාත් උදෙසා ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසේදී පාපේ ශාපේ අයිතිකම් දෙසා ගෙවලා මිලයක් හමාරයි. இப்போ நான் இயேசுவை பார்க்கும்போது என்ன தோணும்னு දැන් මම යේසුස් වහන්සේ බලද්දි මට මොනවද හැඟෙන්නේ? கட்டளையை கை கொண்டது எனக்கு பாரமா இருக்காதுங்க. அது அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட உறவு அது. ඒ ආඥාව පවත්වන්න මට බරක් වෙන්නේ නැහැ. ඒක ප්‍රේමෙන් නැති වුණා වූ සම්බන්ධතාවය. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීදෙනෙක් විශ්වාස කරනවද? பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா கிருபை அப்படின்னா ஏதோ சும்மா வந்துருச்சுங்க அப்படின்னு நினைக்கிறேன். බෝ අය හිතන්නේ කරුණාව කියන එක ඔය නිකන් ආපු දෙයක් කියලා. இந்த உலகத்திலேயே அதிகமான விலகிரியம் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா கிருபைக்கு தான் கொடுக்கப்படும். මේ ලෝකේ අධිකව මිලේ කුමකට දෙතිබෙන්නේ කරුණාවටයි. கிருபைன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. කරුණාව යනු සාමාන්‍ය දෙයක් නෙවෙයි. நீங்க யோசிச்சு பாருங்க, ඔබ කල්පනා කරලා බලන්න. ஒரே தரம் எனக்காக அவர் பலி செலுத்த வேண்டியதா இருக்கு. එක වරක් උන්වහන්සේ මව දෙසා ஒரே පූජා தரம். කරනවා. එකම එක වතාවක්. என் வாழ்க்கையில மீண்டும் அந்த பாவத்தினுடைய எந்த தாக்குதலும் ஏற்படுத்த கூடாத அளவுக்கு ஒரே ஒரு பேமெண்ட். මාගේ ජීවිතයේ කිසිම දවසක ඒ පාපයෙන් කිසිම ප්‍රහාරයක් ආයෙත් ඇති නොවන පිණිස එකම වරක් පූජාවක්. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை எனக்காக உங்களுக்காக. ස්වාමියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවනය ඔබ දෙසත් මව දෙසත්. ஆமென். ආමේන්. அது மாதிரி விசுவாசிங்க. කී දෙනෙක් විශ්වාස කරනවද? மேல போ. ඉස්සරහට. ரோமர் 3ஆம் அதிகாரம். රෝම 3 වෙනි පරිච්ඡේදයේ பாருங்க, சில காரியங்களை வேதத்திலிருந்தே நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் பவுல் அநேக காரியங்களை சொல்ற அந்த விதம் ரொம்ப அருமையா இருக்கும். බයිබලයේ තියෙන බොහෝ දේවල් අපි හරියට අවබෝධ කරගන්න ඕනේ. පාවුල්තුමා බැලුවොත් එයා කියන දේවල් හරිම වෙනස් ආකාරයකින්. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது. එය ශුද්ධාත්මයන් වහන්සේ විසින් පිළිගනු ලැබූ දෙයක්. ரோமாபுரிக்கு எழுதின நிருபம்ன்றதுனால அதை அப்படியே விட்டுல பாருங்க. ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதின நிருபம்ன்றதுனால රෝමයේ තිබෙන සභාවට ලිව්වා ලිපියක් නිසාම ஆவியானவர் அப்படியே விடல. ඒම මතරින அந்த ආත්මය வேத வாக்கியங்களை கொண்டு வந்து வேதத்துல போட்டுருக்காரு. ඒව දේව වාක්‍යයන් විදිහට ඇවිල්ලා බයිබලයේ සඳහන් කර තිබෙනවා. அதனாலதான் வேத வாக்கியங்களாம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. ඒ නිසායි දේව වාක්‍ය මුළු ලියවිල්ල දේවානුභාවයෙන් ලියලාද කියලා කියන්නේ. வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. කියවමු 3 වෙනි පරිච්ඡේදයේ 20வது வசனம். 20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. කුමක් හේින්ද වේවස්ථාවේ ක්‍රියාවල් කිසිම මිනිසෙක් දෙවියන් වහන්සේ කෙරෙහි ධර්මිෂ්ඨකම් නොලබන්නේ මක් නිසාද වේවස්ථාව කරන කොටගෙන පාපය දැන ගැනීම වේ. என்ன சொல்றாரு? කුමක්ද කියන්නේ? நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை அறிகிற அறிவு வருகிறபடியால் වේවස්ථාවෙන් පාපය දැනගන්නා වූ දැනගන්ම වෙන නිසා எந்த மனுஷனும் කිසිම මිනිසෙක් நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. වේවස්ථාවේ ක්‍රියාවල් වලින් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ධර්මිෂ්ඨ වෙන්නේ නැහැ. எந்த மனுஷனும் சொல்றார் இல்லையா? කිසිම මිනිසෙක් කියලා කියනවනේ. அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க எடுத்துக்கலாம். அது එය උත්පත්තියේ සිට එළිදරව් පොත දක්වා ඔබ ගන්න எந்த පුළුවන්. ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படுவதில்லை. කිසිම මිනිසෙක් වේවස්ථාවෙන් ධර්මිෂ්ඨ වෙන්නේ නැහැ. அதனாலதான் சொல்றாரு. ඒ නිසායි කියන්නේ அது இப்படி இருக்க මෙසේ තිබෙද්දී நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. වේවස්ථාව නැතුව දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම එළිදරව් වී තිබෙනවා. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ඒ ගැන වේවස්ථාව සහ අනාගත වක්‍රවරුන් සාක්ෂි දරනවා. சொல்றாரு, එතන කියනවා எந்த ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தில் நீதிமான் ஆவறது இல்ல. කිසිම මිනිසෙක් වේවස්ථාවෙන් ධර්මිෂ්ඨ වෙන්නේ නැහැ. அப்படின்னா என்ன? එහෙනම් මොනවද? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. වේවස්ථාව නැතුවම දේව ධර්මිෂ්ඨකම ප්‍රකාශ වී තිබෙනවා. அதை குறித்து அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாகிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சி சொல்லுதான். වේවස්ථාව නැතුව ධර්මිෂ්ඨකම ප්‍රකාශ වී තිබෙනවා. වේවස්ථාවත් අනාගත වාක්‍යයත් ඒ ගැන සාක්ෂි දරනවා. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு அங்க போனோம். நீங்க මතෙව් 17 වෙනි පරිච්ඡේදයට යමු. இது எதை சொல்ல வராருன்னு உங்களுக்கு நல்லா விளங்கும்.
මෙයා මොකද්ද මෙතන කුමක්ද කියන්න දෙන්නේ කියලා ඔබට පැහැදිලි. மறுரூப மாலையில் நடக்கிற சம்பவத்தை பத்தி பேசுறேன். ඒ අන්වෙස්සක් වෙන ඒ කන්දේ සිදුවීම කියන්නේ அங்க நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். பல முறை பல இடத்துல அதை பேசியிருக்காங்க. ඒ ගැන ඔබට හොඳටම දන්නවා විවිධ අවස්ථාවල විවිධ තැන්වල அவர் மறுரூபம் ஆவறார். අන්වෙස්සක් වෙනවා. அவரிடத்தில் 2 பேர் வந்து பேசுகிறார்கள். දෙන්නෙක් ඇවිල්ලා උන්වහන්සේට කතා ஒருவர் කරනවා. மோசே, එක්කෙනෙක් මෝසස්, இன்னொருவர் எலியா. තවත් කෙනෙක් එලියා. மோசே நியாயப்பிரமாணம், මෝසස් විවස්ථාව, எலியா தீர்க்கதரிசி. එලියා අනාගතවත්. இப்ப 2 பேர் நின்னு அங்க ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. දැන් දෙදෙනෙක් ඉන්නවා එතන කෙනෙක් சாட்சி කියනවා. அந்த சாட்சியை ஒருத்தர் கேட்கிறார். மனுஷ ரீதியா மனுஷ கண்களால கேட்கிறார். ඒ சாட்சிය මනුෂ්‍යයාගේ කන් වලින් අසනවා. மோசேவும் எலியாவும் இயேசுவோட பேசுகிறதை பேதுரு அங்க காண்கிறார். මෝසස් එලියා යේසුස් වහන්සේ සමග කතා කරන බව පේත්‍රස් එතන දකිනවා යහනවා. எதை குறித்து சாட்சிடுகிறதா? කුමක් ගැනද சாட்சி කියන්නේ? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி எப்படி வெளியாக்கப்பட்டது என்றது அங்க சாட்சிப்படுகிறது. විවස්ථාවක් නැතිව දේව ධර්මිෂ්ඨකම කොහොමද ප්‍රකාශ වුනේ කියලා சாட்சி දරනවා. எப்படி பேசுறாரு பாருங்க. කොහොමද இப்ப அந்த කතා சத்தம் කරන්නේ? கேட்கப்படுது. ඒ ශබ්දය ඇසෙනවා. அந்த சத்தம் கேட்ட உடனே ඒ ශබ්දය ඇසුව විගසෙනවා. அந்த ஜனங்க வராங்க. 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 5 වෙනි පදයේ කියනවා ඔහු කතා කරද්දීම දීප්තිමත් වලාපටලයක් ඔවුන් මැද්දේ පැතිර තිබුණේ. බලව මේ මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය මොහු කෙරෙහි ඉතා ප්‍රසන්නව සිටිමි. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். ගෝලයෝ ඒ අසා මුහුණින් වැටි අතිශයින් බයපත් වූයේ. பாருங்க, அதை கேட்கும் பொழுது சீஷருக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா என்னைக்கு வானத்திலிருந்து சத்தம் வருதோ அந்த சத்தம் வரும்போது ஆக்கினை தீர்ப்பு வருதுன்னு அர்த்தம். பழைய ஏற்பாடு බලන්න ඒ ශබ්දය ඇහෙද්දී ගෝලයෝ ඔක්කොම බය වෙනවා. මන්ද කවදාද අහසෙන් අඩක් නික්ම එන්නේ? ඒ දවසේදී ඔවුන් බයපත් වෙනවා. ඔවුන්ට දඬුවමකට පත් කිරීමක් වෙයි කියලා බය ඒ පරණ ගියොස් විශ්වාසයන් விழுந்துறாங்க. அப்படியே ඔවුන් මුහුණින් වැටී සිටිනවා. அப்பொழுது இயேசு வரார். அப்படியே அடுத்த வசனம் 7வது. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு යේසුස් වහන්සේ ඇවිත් ඔවුන්ට අතගසා 7 වෙනි පදේ කියනවා. எழுந்திருங்கள், නැගිටියල්ලා பயப்படாதீர்கள் என்றார். බය නොවෙලා ආය කිව්සේ. இப்ப வானத்திலிருந்து அந்த சத்தம் கேட்டவுடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து முகம் குப்புற விழுந்து என்ன நடக்குமோ, என்ன ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வந்துருமோன்னு ஒரு பயத்துல இருக்கா. බලන්න අහසෙන් අඩක් නික්මෙද්දී ඔවුන් මුහුණින් වැටි බය වෙලා මොනව සිදු වෙයිද කියලා දන්නේ නැතුව බය සිටිනවා. இப்ப இயேசு அவங்களை வந்து தொடுறார். முதல்ல යේසුස් වහන්සේ ඉස්සෙල්ලාම අතගස්සනවා. அவங்கள தொட்டு சொல்றாரு, ඔවුන් අතගසා කියනවා. பயப்படாதீர்கள், எழுந்திருங்கள். බය වෙන්න එපා, නැගිටින්. சத்தியமும் கிருபையும் எங்க நிற்கிறதோ அங்க எந்த ஆக்கினை தீர்ப்பும் வர முடியாது. කරුණාවත් සත්‍යතාවක් කොයි තියෙන්නේ එතන කිසිම දොස්පැවරීමක් දඬුවමක් නැහැ. இது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? சொல்லுங்க. சத்தியம் எங்க இருக்கிறதோ, கிருபை எங்க இருக்கிறதோ அங்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் வர முடியாது. ඔබ කියන්නේ කරුණාවත් සත්‍යයත් කොතැනද? එතනට කිසිම දඬුවමක් පැමිණෙන්න බෑ. ஹalleluya. சொல்லுங்க, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. කියන්නේ මට දඬුවමක් නැහැ. ஏதோ சோறு வேணான்ற மாதிரி சொல்றீங்க. බත් එපා කියනවා වගේ ඔබ කියනවා බලන්න. வேணாங்க, சாப்பாடு வேணாங்க. කෑම එපා මට. ஆக்கினை தீர்ப்பு என்ன தெரியுங்களா? දඬුවමට පත් කිරීම කියන්නේ මොකක්ද? உங்களை என்னையும் பிசாசு கடுமையான ஒரு தண்டனையில கொண்டு போய் நிற்க வைத்து குற்றப்படுத்தி கேவலப்படுத்தி ஆதாம் ஏவாளை எப்படி தேவனுக்கு முன்பாக பயத்திலையும் நடுக்கத்திலும் நிற்க வைத்து நிர்வாணப்படுத்தி ஏதேலிருந்து துரத்தனோ அவ்வளவு பெரிய ஆக்கினை தீர்ப்பு கர்த்தர் உங்களை என்னை விடுதலை. ආදාම් ඒවා ඒ උයනේ සිටිද්දී දොස්පැවරීම ලැබලා කොහොමද දෙවියන් වහන්සේට පායලා උයනෙන් පහ කරලා ඇරියාද? ඒ වගේම ඔබවත් මවත් නින්දාවට පත් කළ දඬුවමට පත් කළා යක්ෂයා දොස්පවරන තිබෙද්දී ස්වාමීන් වහන්සේ පොයි නිදහස් ஒரு நாளும் உங்களை அதுல அவர் விட்டு கொடுக்கறதே கிடையாது. කවදාකවත් උන්වහන්සේ ඔබ අතහරින්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. அப்ப சில நேரத்துல நம்ம கேக்குறோம் இல்லீங்களா, එහෙනම් සමාවෙන්න අපි අහනවා. பிரதர் ஆக்கினை தீர்ப்பு இல்லன்றீங்க. මොනවද සහෝදරය දඬුවමට පත් කිරීමක්? நிறைய பேர் வியாதியில வராங்களே, දැන් බොහෝ රෝගීන් ඉනවනේ. கடவுள் அவங்களை நியாயம் தீர்த்திருக்காரு. දෙවියන් වහන්සේ විනිශ්චය කළා. கடவுள் நிறைய பேர் பாருங்க பிரதர் எவ்வளவு வறுமையில இருக்காங்க, தரித்திரத்துல බලන්න இருக்காங்க. බොහෝ අය දිලිඳු කමින් ඉන්නවා. பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. බලන්න අපිට යමක් කියන්න. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையின் தரத்தை வைத்து உலகத்தை உண்டாக்குற ஆண்டவர் எடை போடாதீங்க. එක අදහිලිවන්තයෙකුගේ අදහිල්ලේ තත්ත්වය ගැන තත්ත්වය මත ඔබ ලෝකයේ මැව්ව ස්වාමීන් වහන්සේ ගැන සංසන්දනය කරන්න එපා. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்களை வைத்து உலகத்தையே உண்டாக்குன சர்வ ஞானம் உள்ள தேவனை
அன்பு கூர்ந்த ஒரு தேவனை எடை போட்டுறாதீங்க. සාමාන්‍ය ඇදහිලිවන්තයෙකුගේ ජීවිතයේ සිදුවන සිදුවීමක් පදනම් කරගෙන සර්ව බලධාර දෙවියන් වහන්සේව උන්වහන්සේගේ ප්‍රේමයව ඔබ නොසලකා අරින්නට එපා. ஏன் தெரியுமா? ඇයි? பாருங்க, ஒரு விசுவாசி இடறதுக்கும் தவறதுக்கும் விஷயம் இருக்கு. அவன் எண்ணங்கள் அடிப்படையில் அப்படி நடக்குது. ඇදහිලිවන්තයෙකුගේ වැටීමට පැකිලීමට හේතුවක් තිබෙනවා. ඒ ඔහුගේ සිතුවිලි අනුව ඒ සිදු වෙනවා. ஒரு விசுவாசி செய்யற ஒரு கிரியை அவனுக்குள்ளாக சில காரியத்தை ஸ்தாபிக்க ஆரம்பிக்குது. ඒක ඇදහිලිවන්තයෙකුගේ ඒ කරන ක්‍රියාව නිමිත්තෙන් ඔහු තුලින්ම යම් දේවල් ස්ථාපිත වෙන්නට ගන්නවා. இங்க பாருங்க, ஒரு உதாரணம் எடுத்துங்க. උදාහරණයක් ஒரு වශයෙන් கணவன் மனைவி உறவு எடுத்துங்க. ස්වාමි පුරුෂයෙකු භාර්යාව අතරේ ஒரு සම්බන්ධතාවය. கணவன் மனைவி உறவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு பொய் சொல்றீங்கன்னு வைங்க. ස්වාමි පුරුෂයා භාර්යාව අතරේ එකිනෙකා අතර යම් බොරුවක් කියනවා කියලා හිතන්න. அந்த பொய் என்ன நடக்கும் தெரியுமா? ඒ බොරුව මොනවද වෙන්නේ? உங்களுக்குள்ளாக ஒரு சின்ன அஸ்திபாரத்தின் கல்ல போடுற மாதிரி ஆரம்பிக்கும். ඔබ තුලින් කුඩා අතිවාරමකට ගලක් ඇති කරනවා වගේ. அந்த தப்பை தொடர்ந்து உங்க மனைவிக்கோ இல்ல கணவனுக்கு தெரியாம மனைவியோ செய்யும் பொழுது அது ஒரு அப்படியே நாளுக்கு நாள் அது கட்டப்பட்டே வரும். ඒ වරද දිගටම පුරුෂයා භාර්යාව නොදැනීම එකිනෙකා කරනවා නම් ඒ දිනෙන් දින වැඩි වෙන්න පටන් ගන්නවා. உங்களை அறியாம உங்களுக்குள்ளாக ஒரு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ඔබ නොදැනුවත්වම ඔබ තුල යම් කිසි හානියක් ඇති அது කරනවා. மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், ඒ භාර්යාවට දන්නේ නැති மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். අනිතට දන්නේ ஆனா නැති වෙනවා. உங்களுக்குள்ளாக அந்த பாதிப்பு உங்களை என்ன பண்ணுதுன்னா உங்க எண்ணங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். නමුත් ඒ ඔබ තුලින් මොනවද කරන්නේ? ඔබට හානියක් ඇති කරනවා වගේ ඔබේ සිතුවිලි වලට හානියක් ඇති කරනවා. பாருங்க, ஒரு விஷயத்தை நான் செய்யும் பொழுது එක කාරණාවක් මම කරද්දී இப்போ நான் ஒரு பாஸ்டர் தான் දැන් මම පාස්ටර් කෙනෙක් තමයි. இல்லீங்களா? நான் ஒரு பாஸ்டர் தான். පාස්ටර් කෙනෙක් තමයි. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ඔව් පිළිගන්නවද නැද්ද? சத்தியமா நான் பாஸ்டர். ඇත්තටම පාස්ටර් කෙනෙක්. எனக்கு ஆர்டினேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ඕඩිනේෂන් එකක් දීලා போனா அடுத்த තියෙනවා. முறை வரும்போது கொண்டு வந்து காட்டுறேன். நான் நிச்சயமா பாஸ்டருங்க, கொஞ்சமா அதை நம்புங்க. අනිවාර්යයෙන්ම පාස්ටර් කෙනෙක් තමයි ටිකක් අද විශ්වාස කරන්නේ. இப்போ நான் பாஸ்டர்ன்றதுனால இந்த மாடியில இருந்து கீழே குதிச்சா என் கால் உடையாதா? දැන් මම පාස්ටර් කෙනෙක් වුණමුත් මේ ගොඩනැගිල්ලෙන් බිමට පැන්නොත් මගේ කකුල කැඩෙන්නේ නැද්ද? கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி சுமக்கும் பாஸ்டர். ස්වාමින් වහන්සේගේ කරුණාව ඔබ උස්සුලාගෙන යයි පාස්ටර්. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிங்க நான் தள்ளி விடுறேன். உங்களுக்கு கிருபை தாங்கிச்சுன்னா என்னையும் தாங்க. நான் එහෙම ඇදහිල්ලක් තියෙනවා නම් කවදා එන්න මම ඔබ තල්ලු කරන්නම්. ඔබ කරුණාව උස්සලා ගත්තොත් මමත් උස්සලා ගන්නවා. ஆக்கினை தீர்ப்பு வேற, விளைவுகள் வேற. ஆக்கினை தீர்ப்பு வேற, விளைவுகள் வேற. විපාක වෙනයි දඬුවමටපත් කිරීම වෙනයි. விளைவுகளுக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. ඒ විපාක වලටත් ඒ වගේම දඬුවමටපත් කිරීමලත් ලොකු වෙනස්කමක් තියෙනවා. நெருப்புல கை யார் வச்சாலும் சுடும். ඒ ගින්දරට කවුරු අත දැම්මත් පිච්චෙනවා. எத்தனை ஒத்துக்கிறீங்க? කියන පිළිගන්නවා. ஏன்? ඇයි? அது ஒரு நியமம். ඒක නියමයක්. பாருங்க, ஒரு விசுவாசிக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ඒක අධෛර්යවන්තයෙකුට දඬුවමටපත් කිරීමක් ஆனா නැහැ. அவன் செய்யற கிரியைகள் அவனுக்குள்ளாக ஏற்படுத்துகிற அந்த குற்ற மனசாட்சியின் அடிப்படையினால அவனே அந்த தண்டனைக்கு உள்ளாக போக ஆரம்பிச்சான். ඔහු කරන ක්‍රියාවල් නිමිත්තෙන් ඔහුට ඇතිවන දෝෂාරෝපණය නිසා ඔහුම ඒ විපාක වලට සුදුසෙක් වෙනවා. நீங்கள் தவறு செய்யும் பொழுது ஒரு துரோகத்தையோ ஒரு தவறையோ ஒரு பொய்யோ பேசும் பொழுது முதலாக பாதிக்கப்படுவது உங்க மனசாட்சி. ඔබ වරදක් කළද්දී ඔබ වැරදි දෙයක් කරද්දී බොරුවක් කියද්දී ප්‍රථමයෙන්ම ඔබට හානියක් ඇති වෙන බෙහෙරද සාක්ෂිය. இரண்டாவது பாதிக்கப்படுவது உங்களுடைய எண்ணங்கள். දෙවනුව ආනියකට ලක් වෙන ඔබේ සිතුවිලි. மூன்றாவது பாதிக்கப்படுவது உங்களுடைய சரீரங்கள், உங்கள் வெளிப்படையான வாழ்க்கை. තුන්වෙනුව ආනියකට ලක් වෙන ඔබගේ ශරීරයත් ඔබගේ පිටස්තර ඇසිරීමත්. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? කී දෙනෙකුට මේ முதலாவது பாதிக்கப்படுவது மனசாட்சி. පළමුවෙන්ම ආනියකට ලක් වෙන බෙහෙරද සාක්ෂිය. அதை நீங்க தொடர்ந்து அதிலிருந்து இருந்து வெளியில வராம போகும் பொழுது இரண்டாவதாக பாதிக்கப்படுவது உங்களுடைய எண்ணம். දිගටමත් ඒ පවතිද්දී දෙවනුව ආනියකට ලක් වෙන ඔබේ සිතුවිලි. மூன்றாவது பாதிக்கப்படுவது உங்களுடைய வெளியரங்கமான வாழ்வு. තුන්වෙනුව හානියකට ලක් වෙන ඔබේ පිටස්තර ජීවිතය. விளங்குதா உங்களுக்கு? පැහැදිලිද? பாருங்க, இப்போ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லதான், දඬුවමටපත් කිරීමක් ஆனா அந்த නැහැ. விளைவுகளுக்கு அவன் போக ஆரம்பிச்சான். නමුත් ඒ විපාක වලට යනවා. ஐயோ இப்படி பண்ணிட்டனே, මෙම කළානේ, இப்படி பண்ணிட்டோமே, මෙම කළානේ, இப்படி பண்ணிட்டோமே. මෙම කළානේ. இந்த குற்ற மனசாட்சி என்ன செய்து මේ දොස් පැවරීම මොනවද කරන්නේ? அவன் மனதை, அவன் எண்ணங்களை பாதிக்குது. ඔහුගේ සිතුවිලි, ඔහුගේ අදහස් වලට அந்த හානියක්. எண்ணங்கள் என்ன ஆகுது? ඒ සිතුවිලි මොනවද වෙන්නේ? அவனுக்கு உள்ளாக வியாதிகளையும் வெளியரங்கமான வறுமைகளையும் ஏற்படுத்தாது. ඔහු තුලේ රෝග පිටස්තර දිලුඳුකම් ඇති කරන්න ගන්න. நீங்க படிச்சவங்களா இருக்கலாம், இல்லனா இன்டர்நெட்ல போய் நீங்க சில காரியத்தை படிக்கலாம். ඔබ ඉගෙන ගත්ත වෙන පුළුවන් නම් එහෙම නැත්නම් අන්තර්ජාලයට කියලා සමාජවල ඉගෙන ගන්න. சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. සයිකෝසොමැටික් இல்னஸ். இந்த சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் எப்படிப்பட்டதுன்னா, මේ සයිකෝසොමැටික් ඉල්නස් කියන රෝගේ කොයි ஒரு වගේද? மனிதன் தன் மனதளவுல வரக்கூடிய குற்ற உணர்வின் அடிப்படையில், அந்த பாதிப்பின் அடிப்படையில் மனரீதியா அவன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வெளியரங்கமான ஒரு பாதிப்பு இல்ல அவல நிலை, இது சொல்லலாம். இது டிக்ஷனரியினுடைய விளக்கம். එක මිනිසෙක් තමාගේ මානසික මට්ටමින් ඇති කරගන්නා
දෝෂාරෝපණ නිමිත්තෙන් ඇති කරගන්නා සිතුවිලි නිමිත්තෙන් ඔහුට ඒ දේ පිටස්තරෙන් ඇති වෙන්න පුළුවන්. இன்னொரு முறை நான் சொல்லட்டுமா? ஒரு மனிதனுடைய மனசாட்சியின் அடிப்படையில் அவனுக்கு மன ரீதியா ஏற்படக்கூடிய එක මනුෂ්‍යයෙකුගේ හෘද සාක්ෂිය පදනම් කරගෙන ඔහුගේ මානසික අධ්‍යාත්මික අංශයෙන් ඇති වෙන්න පුළුවන් වූ ஏற்படக்கூடிய ඇති වෙන්න පුළුවන් වූ ஒரு மன ரீதியான பாதிப்பு அல்லது அவல நிலை. මානසික විපත්තියක් නැත්නම් හානියක්. ஆமென். ආමේන්. இப்ப நீங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக அவன் செய்யற சில கிரியை அவனுக்குள்ளாக பாதிக்குது. එක මනුෂ්‍යයෙකු තුළ ඔහු කළා වූ ක්‍රියාවන් ඔහුට යම්කිසි හානියක් ඇති කරනවා. இது ஆக்கினை தீர்ப்பு நினைக்காதீங்க. මේ දඬුවමට පත් කිරීමක් කියලා හිතන්න. கடவுள் அவன் ஆக்கினை தீர்த்துட்டான்னு நினைக்காதீங்க. දෙවියන් වහන්සේ ඔහුට දඬුවම් කළයි කියලා කියන්න එපා. வேதத்திலே சில காரியங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். බයිබලයේම තිබෙන සමහර දේවල් ඔබට පෙන්වන්න. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் யோபு பத்தி நல்லா தெரியும். අපිට හොඳටම දන්නවා යෝබ් ගැන. யோபு ஏன் பிரச்சனை? ඇයි යෝබ්ට ප්‍රශ්න? நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. බොහෝ අය බොහෝ විදියට කියනවා. யோபுவை கர்த்தர் புடமிடும்படிக்கு அப்படி செய்தார். යෝබ් පරීක්ෂා කරන පිණිස ස්වාමීන් වහන්සේ එහෙම කරයි කියලා කියනවා. அவன் விசுவாசத்தின் அளவுகோலை உலகத்திற்கு காண்பிக்கும்படி ඔහුගේ ඇදහිල්ලේ පමණ ලෝකයට පෙන්වන පිණිස கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி பாருங்க சோதனையில நிக்க வைத்து அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை காண்பிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ කොහොමද පරීක්ෂාව ඉදලා ජයගත්තට පස්සේ ඔබ පෙන්වන්නේ? அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். මේ நல்லா ඔක්කොම අහන්න හොඳයි. அதெல்லாம் டைலாக் அதெல்லாம். ඒවා දිබස් පමණයි. அதெல்லாம் அப்படி கிடையாது பாருங்க. ඒවා වෙව නැහැ බලන්න. பாருங்க, யோபுக்கு என்ன பிரச்சனை? நீங்களே வாங்க ඔබම බලන්න යෝබ්ට මොකද්ද ප්‍රශ්නේ? பாருங்க, யோபு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு பிரச்சனையில போறாரு. යෝබ් හැමදාම දාසනක එක ප්‍රශ්නයකට. ராத்திரி முழுவதும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தனால காலையில அதை செய்யறாரு. රාත්‍රී පුරාම ප්‍රශ්නයක් තිබුණ නිසා උදෑසනේදී யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, යෝබ් 1:5 ඔබ කියවුවොත් ஒருவேளை என்னுடைய குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று அஞ்சி பயந்து அந்த பலியை செலுத்துறாரு. සමහර විටක මගේ පුත්‍රයෝ ඒ පාපය කරලා ඇද්ද කියලා ඉතලා බය වෙලා ඒ දවන පූජාව ඔප්පු කරනවා. பாருங்க, இப்ப அந்த பலி எப்படி ஆக்ஷன்ல வெளிய வருதுன்னா, දැන් මේ පූජාව කොහොම ක්‍රියාවකින්ද ප්‍රකාශ அவருடைய වෙන්නේ? மனசாட்சியில ஒரு பாதிப்பு ஏற்படுது. ඔහුගේ හෘද සාක්ෂියේ යම්කිසි හානියක් ඇති කරනවා. என்ன பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, මොන හානියක්ද නම් ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களா, සමහර විටක මගේ දරුවන් ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களா, සමහර විට මගේ දරුවන් පව් ஒருவேளை කරලා என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களா. සමහර විට දරුවන් පව් කරලා பாருங்க, இந்த ஒருவேளைன்றது இப்ப ஆக்ஷன்ல வெளியில வருது பாருங்க. සමහර විට කියන එක ඔහුගේ ක්‍රියාවට නිකුත් වෙනවා. மனதில் ஏற்படுகிற ஒரு குற்ற உணர்வு இப்போ மன ரீதியான வகையில ஒரு வெளியரங்கமான காரியத்தை செய்ய ஆரம்பிக்குது. දැන් සිත තුළ ඇති වුණා දෝෂාරෝපණයක් මානසික මට්ටමින්ම පිටස්තරේ ක්‍රියාවක් වෙන්නට පටන් அதுக்கு ගන්නවා. பதில் என்ன? ඊට පිළිතුරු මොකක්ද? பலி செலுத்தினா போய்டும் நினைக்கிறேன். පූජාවක් ඔප්පු කරොත් යයි. அதனாலதான் பாருங்க, ඒ නිසා තමයි බලන්න. பாவம் செஞ்சாங்களா செய்யலையான்னு கூட தெரியாது அவனுக்கு. පාපේ කළාද නැද්ද කියලාවත් දන්නේ නැහැ උන්ට. அது எந்த வகையில் நடந்தனோ அவனுக்கு தெரியாது. එය මොන වගේ සිදු වුණාද කියලාවත් දන්නේ නැහැ. இதனால ஏற்படுத்தக்கூடிய எல்லா விளைவுகள் தான் அவனுடைய இழந்த எல்லா வெளியரங்கமான காரியம். මේ තුලින් ඇති වෙන්න පුළුවන් සියලුම දේ තමයි පිටස්තරේ ඇති වූ සියල්ලම. அவனுடைய ஆஸ்தி, ඔහුගේ වස්තු, அவனுடைய சரீர ரீதியான, ඔහුගේ அவன் ශරීරාකාර, வாழ்க்கை ரீதியான ඔහුගේ ජීවිතය ආකාර இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்து பாருங்க. මේ තරම් හානියක් ඇති කරනවා. அப்படியே 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, එහෙමම තුන්වෙනි நான் පදයේ அஞ்சினது எனக்கு நேரிட்டது, நான் பயந்தது எனக்கு வந்தது. මා බයපත් වූ දේ මට පැමිණියා, මා බීත වූ දේ, බිය වූ දේ මට ඇති වුණා. அந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. ඒ වචන දෙක ඔබ කල්පනා කරලා அஞ்சினது, பயந்தது. බය වුණ දේ, බියපත් වුණ ஒரு දේ. மனுஷன் ஏதோ ஒரு கிரியை, அதாவது தேவனுக்கு உகந்தது அல்லாமல் பாவத்துக்குரிய கிரியை செய்யும் பொழுது அவனுக்கு உள்ளுக்குள்ளாக ஏற்படக்கூடிய முதலாவது காரியம் பயம், இரண்டாவது காரியம் அஞ்சி வாழ்வது. එක මනුෂ්‍යෙක් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවක් නොවේ වෙනත් යම්කිසි පාපයක් කරන විට පළමුවෙන් ඔහුගේ මානසික මට්ටමින් ඇති වෙන්නේ බය වීමක් සහ බීතියක්. அதனாலதான் பாருங்க, தேவன் நமக்கு பயத்தினாவே கொடாமல் விசுவாசத்தினாவே கொடுத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ඒ නිසායි දෙවියන් වහන්සේගේ වචනය කියන්නේ උන්වහන්සේ අපිට දුන්නේ බය අදුකමේ ආත්මයක් නොව ඇදහිල්ලේ ආත්මයක්. இப்ப உள்ள இந்த பயம் வரும்போதே அஞ்சினா செய்யலாமா வேணாமா பண்ணிடலாமா மறைஞ்சிக்கலாமா போயிடலாமா எதுக்கு இப்படியே எண்ணங்கள் வரும்போது வெளியரங்கமான காரியங்கள் நடக்கும். දැන් මේ වගේ බය වෙන බියපත් වෙන සිතුවිලි ඇති වෙද්දී යන්න පුළුවන්ද කරන්න පුළුවන්ද බැරිද මේ වෙද්දී පිටස්තරේ එහාට ගන්නවා. ஆமென். இந்த மாதிரி விளங்குது. කීදෙනෙකුට පැහැදිලි சில சொல்றாங்க இல்லீங்களா, කියනවා නේද මෙතන? அப்படி இல்ல பிரதர், எல்லாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? එහෙම නෙවෙයි සහෝදරයා, ඔක්කොම එහෙම ගන්න පුළුවන් எப்படி ද? எல்லாத்தையும் நீங்க அப்படி எடுத்துக்குவீங்க? එහෙම ඔක්කොම කොහොමද ගන්නෙ? கடவுள்ன்றவர் பாத்தீங்கன்னா அவர் சிலதெல்லாம் நம்மள சோதிச்சாதான் பிரதர் அவர் கடவுளா இருக்கிறார் அப்படின்னு. දෙවියන් වහන්සේ වැළුවොත් අපිව යම් දේවල් වල පරීක්ෂා කළොත් එතකොට තමයි දෙවියන් වහන්සේ. கடவுள் என்பவர் சிலதை சோதிச்சாதான் கடவுளா இருப்பார் நம்ம சொல்றோம் இல்லையா? දෙවියන් වහන්සේ වනයි දෙවියන් වහන්සේ නම් සමාදුන් පරීක්ෂා කරනවා කියලා நம்மள කියලානේ. தெரிந்து கொண்டார் தெரியுமா? අපිව තෝරගත්තා නේද? அந்த நேரத்துல நம்ம என்னவா இருந்தோம் நீங்க நினைக்கிறீங்க? ඒ වෙලාවට අපි මොන වගේද හිටියේ කියලා හිතන්න. முழுக்க பாவியா இருந்தோம். මුළු මොනින්ම සහ මුලින්ම පව්කාරේ. ஒருவேளை
සමහර විටක அவர் என்ன அப்ப சோதித்து பார்த்து இவன் சரி இவன் கரெக்ட் அப்படின்னு என்ன எலெக்ட் பண்ணியிருந்தாரா அப்படின்னு என்ன தேர்ந்தெடுத்திருந்தாரா அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். එහෙමනම් එතනදී උන්වහන්සේ තෝරගනිද්දී මෙයා හරි මෙයා සම්පූර්ණ කරන්න පුළුවන් මේ ආකාරයට තෝරගත්තා නම් ඒක ඒ වෙලාවේදී හරි කියන්න පුළුවන්. ஒரு உதாரணம் சொல்றேன். උදාහරණයක් போலீஸ் கால் எடுக்கிறாங்க. පොලිසියට මිනිසුන් බඳවා ගන්නවා. இங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க ஊர்ல ரொம்ப பெரிய பிரச்சனை. මේ කොහොමද දන්නවද අපේ දේශයේ ලොකු காலையில கிரவுண்ட்ல போய் நிக்கணும். පොලිමේ ඉන්න ඕනේ. நல்லா ஹைட் இருக்கணும். හොඳ උස්ස තියෙන්න ඕනේ. எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டி அண்டர்வேரோட ஓடணும் கிரவுண்ட்ல. හැම ඇඳුමක්ම ගලවලා යට ඇඳුමෙන් දුවන්න ඕනේ. 10,000 பேர் இருப்பாங்க அதுல. 10,000 people இருக்கு. 10,000කට පමණ සෙනගක් அவங்க எல்லாம் ஒண்ணா ஓடுவாங்க பாருங்க. ඔවුන් ඔක්කොම එකට දුවනවා. அந்த கிரவுண்ட சுத்தி வந்து கடைசில நிக்கிறவங்கள எல்லாம் உட்கார வைப்பாங்க. ඒ වටා ගිහිල්ලා අන්තිමට ඉන්න කෙනා වාඩි කරනවා. அப்புறம் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. ඉන්පස්සේ ඔවුන්ව තෝරලා ඔවුන් පුරුදු කරනවා. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. තෝරගත්තට පස්සේ තමයි පුරුදු කරන්නේ. அப்ப கர்த்தர் என்ன சோதிக்கு முன்னாடி இவன் உண்மையிலே போலீஸ் வேலை செய்யறதுக்கு தகுதி தான் இருக்கிறன்ற அறிவு வந்த அப்புறம் தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க இல்லையா? එතන ඔවුන් තෝරගන්නේ මෙයා පොලිසියට බැඳෙන්නට සුදුසුසෙක් කියලා තෝරගත්තන් පස්සෙ නේද පුරුදු කරන්නේ. அப்ப நான் உண்மையிலே நிலைநிற்க முடியும் அந்த அளவுக்கு என்ன ஒரு ட்ரெயின் பண்ணனும். முதல்ல என்ன செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன சோதிச்சு பாத்துறணும். මම යම් තත්ත්වයකට ස්ථාපිත වෙලා ඉන්න පුළුවන් කියන තත්ත්වයකට මම ඇති වෙනා නම් මම ඊට කලින්ම පරීක්ෂා කරන ලබනවා. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? කිදෙනෙක් එහෙම හිතනවා. உங்களை என்னையும் சோதிச்சு பார்த்து ரட்சிக்கணும்னு நினைச்சிருந்தா நம்ம நின்னு இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ඔබවත් මාවත් පරීක්ෂා කරලා බලලා ගලවන්න පුළුවන් කියලා හිතුවොත් ඔබටත් මටත් ඉන්න පුළුවන්ද කියලා හිතන්න. அப்படி செஞ்சிருந்தா நான் கரெக்டா ஃபிட்டா இருப்பேன் பாஸ்டர். එහෙම කරලා තිබුණොත් මම හරියට ෆිட் එකේ ඉන්නවා පාස්ටர். நீங்க நின்னுறீங்களா தெரியாது. நான் நின்னு இருக்க முடியாது. ඔබ ඉන්නවද නැද්ද කියලා දන්නේ නැහැ. මම ඉන්නට බෑ. ஆமென். ආමෙන්. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? කියන දේ පැහැදිලිද ඔබට? வேதத்துல முதலாவது சொல்லப்படுறது அளவில்லாத அன்பினால் அவர் நம்மை ඒ தெரிந்து වචනේ ප්‍රථමයෙන්ම කියනවා අසීමිත ප්‍රේමයෙන් සීමාවක් නැති ප්‍රේමෙන් අපට ප්‍රේම කරනවා. அதனால தான் பவுல் கேக்குறாரு. ඒ නිසායි පෞල්තුමා කියන්නේ. பவுலுக்கு இது புரியல பாருங்க. මේක පෞල්තුමාට පැහැදිලි නෑ. யார் நீன்னு கேக்குறான். කවුද ඔබ කියලා? யார் நீ? කවුද ඔබ? என்ன ஏன் தெரிஞ்சு நீ யார் நீ? ඇයි මාව තෝරගත්තේ ඔබ කවුද? ஆமென். விளங்குதா உங்களுக்கு? පැහැදිලිද? வாங்க ரோமர். එන්න රෝම பாருங்க இந்த 3வது 22வது வசனத்தை வாசி. 3:22 இந்த குற்ற உணர்வுகள் நம்மள எப்படி எல்லாம் பாதிக்குதுன்றதை உங்களுக்கு எடுத்து காமி. சில விளைவுகள். දොස්පවරීමේ සිතුවිලි අපිට මොනතරම් හානියක් ඇති වෙනවද කියලා බලන්නේ. 3:22 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. 22 එනම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරේ ඇදහිල්ල කරනකොටගෙන අදහන්නා වූ සියල්ලන්ට ලැබෙන ධර්මිෂ්ඨකමය ප්‍රභේදයකුත් නැත. சொல்றாரு பாருங்க. එතන කියනවා அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. එය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ලෙන් ඇතිවන අදහන්නා වූ අයට ඇතිවන දේව ධර්මිෂ්ඨකමය. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லைன்றார். අදහන්නා වූ සියල්ලන්ටම කාට උනත් එය ලැබෙනවා කිසිම වෙනස්කමක් නැතිව. எதுன்னா மேல அந்த 21 நான் வாசித்தேன். 22 வாசித்தேன் இல்லீங்களா? 22 කියව නේද? சாரி 21 வாசித்தேன் இல்லீங்களா? 21 අපි බැලුවා. எப்படி அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் அவர் தேவ நீதியை வெளியாக்கினார் சொல்லப்படுது இல்லையா? කොහොමද ව්‍යවස්ථාව නැතුව ධර්මිෂ්ඨකම ප්‍රකාශ වුණේ කියලා කියනවනේ. அத பத்தி இங்க அப்படியே பேசுறார். ඒ ගැනයි මෙතන කියන්නේ එහෙමම. அதனால தான் சில உணர்வுகளை பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. ඒ නිසා සමහර ඇඟීම් වලට හානියක් ඇති කරන්න ඉඩ දෙන්න එපා. சில உணர்வுகள் உங்களுக்கு பாதிக்கும் பொழுது அது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தாது. හානියක් සමහර හැඟීම් වලට හානියක් වෙන්න තබද්දී ඒ ප්‍රශ්න ඇති කරන්න පටන් ගන්නවා. இதுதான் பிசாசுக்கு ஒரு பெரிய ஆயுதமா மாறும். මෙයයි යක්ෂයා ලොකු ආයුධයක් විදිහට බලන්නේ. ஏன் பிசாசுக்கு இது பெரிய ஆயுதமா எடுக்கிறான் அப்படின்னா, ඇයි මේක යක්ෂයා ආයුධයක් විදිහට ගන්නෙ නම් இந்த ஒரு ஆயுதம் தான் அவன் வாழ்க்கையிலேயே அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதம்னு வச்சு. මේ ආයුධය තමයි ඔහුගේ ජීවිතේ අතේ තියන් ඉන්න ආයුධය. உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ளாக இந்த குற்ற உணர்வுகளையும் உங்களுக்குள்ளாக நான் சரியில்லை, நான் ஒரு துரோகி, நான் இப்படி பண்றேனே இந்த செயல்பாடுகளை கொண்டு வந்து இதன் அடிப்படையில உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளியரங்கமான அவல நிலையை ஏற்படுத்தாரு. ඔබගේ ජීවිතේ මම ප්‍රෝහියෙක් මම පෞකාරයෙක් මෙවැනි සිතුවිලි කරනකොටගෙන ඔබ පිටස්තරේ නින්දාවට නැත්නම් ලැජ්ජාවට පත් කරන්න උත්සාහ කරනවා. அது எப்படின்றத சொல்றேன். කොහොමද කියලා කියන්නේ? பவுல் இதுக்கு ஒரு உதாரணமா எடுத்து பேசுறார். அப்படின்னா පෞල්තුමා මේ උදාහරණයක් කියන කොහොමද නම් ரோமாபுரி சபைக்கு போதிக்கும் பொழுது சில காரியத்தை வச்சு பேசுறார். රෝම සභාවට ලියද්දී යම් දේවල් කියලා ලියනවා. ரோமர் 14ஆம் அதிகாரம். රෝම 14 ரோமர் 14ஆம் அதிகாரம் රෝම 14 21வது வசனத்தை வாசி. 21 மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரனுக்கு இடத்திற்கு ஏதுவானது, தவறுதற்கு ஏதுவாகுது, பலவீனப்படுவதற்கு ஏதுவாகுது ஏதுவாக இருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும்.
මස් කෑමෙන්වත් මුද්‍රික පානය බීමෙන්වත් වෙන යමකින්වත් නුඹේ සහෝදරයා බාධාවට පැමිණේද එය නොකර සිටීම හොඳය. நம்ம மாமிசம் புசிக்கிறோம், අපි මස් කනවා மதுபானம்னா நீங்க சரக்கு அடிக்கிறத நினைச்சுக்காதீங்க. මුද්‍රික පානය කියලා කිව්වොත් ඔබ හිතන්න එපා මත්පැන් බොනවා කියලා. யூதருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த காலத்துல ஒயின் சாப்பிடுவாங்க. ඒ මුද්‍රික පානය කියලා කියද්දී යුදෙවරුන්ගේ සංස්කෘතිය අනුව වුන් වයින් කියන දේ බොනවා. இன்னைக்கு உங்க ஊர்ல கூட அது இருக்கு. சில ஹோட்டல்ல போனா முதல்ல ரெட் ஒயின் தான் வைக்கிறாங்க. සමහර වෙලාවට ඔබගේ දේශයේම තියෙනවා එනම ඔබ හෝටල් එකට ගියොත් ඉස්සෙල්ලා මුලින්ම තියන්නේ වයින්. சில ஃபாரின் கண்ட்ரி வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து போய் டைனிங்ல போகும்போது ரெட் ஒயினோட தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. සමහර විදේශ රටවල බැලුවොත් ගෙවල් වල බැලුවොත් ඔබ ආහාර වේලකට යද්දීම ඔවුන් වයින් අරගෙන ඔබට බෙදෙනවා. அது அவங்களுடைய கலாச்சாரம். ඒ ඔවුන්ගේ සංස්කෘතිය. நீங்க வேணாம்னா விட்டுறலாம், එය ඔබට එපා නම් අතාරින්න. வேணும்னா சாப்பிடலாம். ඕනම් බොන්න පුළුවන්. இங்க சொல்றாரு பாருங்க, மாமிசம் புசிக்கிறதும் இப்படியே சொல்றாரு, திராட்சரசம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் சகோதரனுக்கு இடருக்கு ஏதுவாது, தவறுவதற்கு ஏதுவாது, பலவீனப்படுவதற்கு ஏதுவா இருந்தால் මස් කෑමෙන්වත් මුද්‍රික පානය බීමෙන්වත් වෙන යමකින්වත් නුඹේ සහෝදරයා බාධාවට පැමිණේද? எத்தனை பேர் நாய்கறி சாப்பிட்டு? இப்போ ஒருத்தன் நாய்கறி நாய்கறி කී දෙනෙක් බලු මස් කාලා දිනනවා? நாய்கறி சாப்பிட்றத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? ඒ බලු මස් කනකොට මොනවද හිතෙන්නේ? நீங்க வரீங்க, நான் நாய்கறி சாப்பிட்டுக்கிறேன். ඔබ එනවාද බලු මස් කාලා තියෙන? என்ன ஒரு நாயெல்லாம் சாப்பிடுறாரு, මොනවද බල්ලෝ ඊටන් කන්නේ? உடனே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பாத்தீங்களா? ඒ සැනින්ම යම්කිසි ඇඟීමක් என்ன உணர்வு வரும்னா ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. යම්කිසි තරමක් අපහසුතාවයකින් ඔබ සිතනවා. நான் தகுதியே இல்லாதன்றவங்க ஃபீல் பண்ணுவீங்க. සුදුස්සෙක්ම නොවන බව ඔබ හිතනවා. எத்தனை பேர் தெரியும் நாகாலாந்துல நாய் ஃபுட் தான் ராயல் ஃபுட்? නාගලාන්තය කියලා එක්තරා දේශයක් இந்தியாவுல ஒரு நாடு இருக்கு நாகாலாந்து. எத்தனை பேர் தெரியும்? ඉන්දියාවේ තිබෙනවා නාගලාන්තය කියලා. இந்த நாகாலாந்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் மீட் நாய் தான். ඔවුන්ගේ නගරේ බැලුවොත් ඔවුන්ගේ හොඳම කෑම எப்படி බලු தெரியும்? මස්. எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? කොහොමද දන්නේ කියලා? நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்க கூட ஒரு 20 பேர் படிப்பாங்க. අපි බයිබල් විද්‍යාලේ ඉගෙන ගද්දී අප සමග තව කීප දෙනෙක් ඉගෙන ஏதாவது ஒரு நாய் நல்லா கொழுச்சுன்னா அதை நாங்க துரத்தி விட்டுருவோம், ஓடிடு, அவன் கண்ணுல போடாத ஓடுன்னு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அது நாயே இருக்காது. நைட்டோட நைட்டா 20 பேரும் சேர்ந்து முடிச்சு வறுத்து கிரிச்சு சாப்பிட்டு வந்து படுத்துட்டு இருப்பாங்க. හොඳ තර වූ බල්ලෙක් හොඳ බල්ලෙක්ව දැක්කයි කියලා ගොත් ඒ බල්ලා අපි එලවනවා ඉන්න දෙන්නේ පැත්ත බලate. නමුත් අනිත් දවසේ බැලුවොත් ඒ බල්ලා පේන්නේ නැහැ. බැලුවොත් මේ 20 දෙනා එකතු වෙලා ඔය බැදලාදී ඔයලාදී කාලා ඉවරයි. எத்தனை பேர் பீஃப் சாப்பிட பிடிக்கும்? කී දෙනෙක් බීෆ් කන්න කැමතිද? கை நல்லா கொஞ்சம் ப்ளீஸ், අත හොඳට தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு மெசேஜுக்காக தான். වැරදිලි තන්නේ. உங்களை போட்டோ எல்லாம் புடிச்சு போட போறது கிடையாது. ඔබ ෆොටෝ ඔක්කොම අල්ලලා දාන්නේ எத்தனை නැහැ. பேர் சிக்கன் பிடிக்கும்? කී දෙනෙකුට කුකුල් මස් කන්න. எல்லாரும் கை தூக்கும் பாத்தீங்களா? ඔක්කොම අත උස්සන්න බැලුවා. இதே போய் ஒரு சைவ பிள்ளை கிட்ட போய் நீ சிக்கன் சாப்பிடுவோம்னா உடனே கோவம் வரும். ඔබ ගිහිල්ලා සයිව කැම නැත්නම් එළවලු බත් කනායන කියලා ගියොත් chicken- ඔබ චිකන් කනවා කියලා ගියොත් මොනවද කරන්නේ? உங்களுக்கு சிக்கன் நல்லா இருக்குது, ඔබට චිකන් හොඳයි. உங்களுக்கு பீஃப் நல்லா இருக்குது, ඔබට අරක් මස් உங்களுக்கு හොඳයි. மட்டன் நல்லா இருக்குது. ඔබට එළු මස් හොඳයි. ஆனா பாருங்க, அதே ஒரு சாப்பிடாத ஒரு மனுஷனுக்கு அது உள்ளுக்குள்ள ஒரு பாதிப்பு. නමුත් ඒක බලන්න කන්න නැති කෙනෙකුට ඒ ඇතුළාන්තර යම්කිසි බාධකයක් වෙනවා. பவுல் என்ன சொல்றாரு? පෞල්තුමා මොනවයි කියන්නේ? ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சாப்பாடு இருக்குமானா அது மத்தவன் சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்க அவனுக்கு ஏற்படுத்தினா அதை நீ செய்யாம இருந்தா கூட நல்லதுன்றார். ஏன்னா அந்த உணர்வை நீ அனுமதிக்காத அப்படின்றார். ඔබ යම් කෑමක් කනවා ඒ කන කෑම තව කෙනෙකුට එය පිළිගන්නට බැරි වූ දෙයක් කියලා කිව්වොත් ඔබ ඒ වෙලාවේදී නොකන එක හොඳයි. මොකද ඒ ඇඟීම ඇති වෙන්නේ නැති වෙන්න. உனக்கு விசுவாசம் இருந்தால் ඔබට ඇදෙilla තියෙනවා. அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். ඒ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබටම තියාගන්න. நல்லதென்று நிச்சயித்திருத்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். තමා විසින් යහපත් කියා පිළිගන්නා වූ කාරණය ගැන තමාට දෝෂ පමුණුව නොගන්නා වූ තැනැත්තා වාසනාවන්තය. ஒருத்தவன் சாப்பிடல அப்படின்றதுக்காக அவனை போய் நீ குற்றப்படுத்தாதன்றாரு. එක්කෙනෙක් කෑවේ නැහැ කියන නිසා එයාව කියලා දොස් පවරන්න එපායි කියලා ஏன்னா කියනවා. அந்த உணர்வை அவனுக்குள்ள ஏற்படுத்திடாதன்றாரு. ඒ සිතුවිල්ල ඒ හැඟීම එයා තුළ ඇති කරන්න එපායි කියලා ஏன்னா කියනවා. அவனுக்குள்ள அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வைங்களேன், ඒ තුළ ඇඟීම ආවයි කියලා හිතන්නකෝ. அவனுக்குள்ள அந்த உணர்வு வந்துட்டா ඔහු තුළ ඒ හැඟීම ආවොත් அவனுடைய எல்லா காரியமும் பாதிக்கப்படுது. ඔහුගේ සියලුම දේවල්ට බාධකයක් වෙනවා. அதனாலதான் சொல்ற, நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன், යහපත් குற்றவாளி என்ற எண்ணங்களுக்குள்ளாக வராதவன் பாக்கியவான். තමා විසින් යහපත් කියා පිළිගන්නා වූ කාරණය ගැන තමාට දෝෂ පමුණුව නොගන්නව තැනැත්තා වාසනාවන්තයෙක්. ஆமென். ආමෙන්. நான் ஒரு முறை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன் பாருங்க. මම එකවරක් උපන්දින සාදයකට ගියා. அது ஒரு பிலீவர் தான். ඇදහිලිවන්තයෙක් ඉන්නවා. அவங்க பல மைல் தூரம் அதை வச்சிருந்தாங்க. நான் தான் போக வேண்டியது. எனக்கு அவங்க பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு என்ன கூட்டு போனாங்க. බොහෝ දුර
ප්‍රදේශයක තබා තිබුණේ උන් ෆ්ලයිට් ටිකට් එක මට යවුවා මං அதுல ගියා. ரட்சிக்கப்பட்டவங்களும் இருந்தாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. එයි ගැලවීම ලැබුවා අයත් හිටියා පාරම්පරික කිතුණුවන් කියලා පිරිසකුත් හිටියා. எல்லாம் பிரேயர்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்ச உடனே ஒருத்தர் வந்து சாம்பியன் ஓபன் பண்றாரு, ஒருத்தர் ரெட் வைன் ஓபன் பண்றாரு, எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. යාඥා අවසානයේදී අන්තිමට එක්කෙනෙක් ඇවිල්ලා එක බෝතලයක් තව කෙනෙක් වයින් බෝතලයක් நேரா විරුද්ධ කරනවා. ஒரு ட்ரே நிறைய எடுத்துட்டு என்கிட்ட வந்தாங்க. ට්‍රේ එක පෙරෙන් අරගෙන මගේ ළඟට ආවා. இந்த பாட்டில் ரொம்ப காஸ்ட்லி, මේ බෝතලේ ගොඩාක් විලාදිකයි. இந்த வைன் வந்து நாங்க அப்படியே உங்களுக்கு ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப காஸ்ட்லி அப்படி இப்படி. මේ වයින් බෝතල අපි ජර්මනියෙන් ගෙනාවේ මේ ගොඩාක් විලාදිකයි එම කියලා කිව්වා. நான் சொன்னேன் எனக்கு அது பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம், මම ඒක මට පුරුදු නෑ මට එපායි කියලා. எனக்கு அது தேவையில்லை. මට ඒක එපා. நாங்க சாப்பிடுறது குறிச்சு අපි කැමේ බීම நான் என்ன சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க? මම මොනවද කියන්න පුළුවන් හිතන්නේ. பர்மிஷன் கொடுத்தா பாஸ்டே பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னுவீங்க. අනුමැතිය දුන්නොත් පාස්ටර්ම අනුමැතිය දෙනවනේ. இப்ப நான் பர்மிஷன் கொடுக்கலன்னு வைங்களேன், பர்மிஷன்னா அத குறிச்சு ஒரு ஒரு குற்றத்தை ஏற்படுத்திட்டேன்னு வைங்க, මම ඒ ගැන යම්කිසි දොස් පැවරීමක් ඇති කළයි කියලා හිතන්න. உடனே சொன்னேன் நானு, එසනින්ම ராஜாக்களுக்கு மதுபானம் நல்லதல்ல. රජවරුන්ට මුද්‍රික පානය යහපත් හොඳ නොවේ. நான் சொன்னது விளக்குதா உங்களுக்கு? කියන දේ පැහැදිලි. நான் உன்னை குற்றப்படுத்தணும்னு சொல்லல, ඔබ அவனை குடின்னு சொல்லல, வேணான்னு சொல்லல. එපා කියලා කිව්වෙත් නෑ. ஒரு ராஜாக்களுக்கு மதுபானம் பண்ணுவது நல்லதல்ல. நீதிமொழிகள் 31ல சாலமோன் ராஜாவுக்கு பட்சேபால் சொல்ற ஒரு விஷயம் இது. ඊතෝපදේශ 31 වෙනි පරිච්ඡේදයේ සාලමෝන් රජුට කියන දෙයක් මුද්‍රික පානය රජවරුන්ට හොඳ නැත. நான் சொன்ன ராஜாக்களுக்கு நல்லதல்ல பிரதர். මම ගෝ රජවරුන්ට හොඳ නැහැ සහෝදරයා. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க ராஜா தான் பாஸ்டர். එසනින් මේ ගෝ රජ කෙනෙක් තමයි. புரிஞ்சு போச்சு பாருங்க. மத்தவங்கள போய் நம்ம வந்து ஒரு குற்றத்துக்கு ஏதோ வந்து கொண்டு போக கூடாது. අපි තවත් කෙනෙක්ව ගිහලා දොස් පැවරීමට ලක් කරන්න හොඳ அந்த නැහැ. ரெண்டு வார்த்தைக்கு நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். இப்போ அதுக்கு தான் நான் வரேன். මේ වචන දෙකේ අර්ථය ඔබට කියන්නම්. 23வது வசனம் சொல்றாரு பாருங்க. 23 ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடினால் ஆகனிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். நல்ல வார்த்தை. சமுசயப்படுகிறவனா அம்மா சொன்னது ரைட், சந்தேகப்படாமல். සැක කිරීම ගැන එතන කියන්නේ සැක නොකර. ஏன்னா சமுசயம் என்ற வார்த்தை போறதுனால அது சந்தேகத்தை தான் சொல்லுது. இப்படி வாசிக்க, ஒருவன் சந்தேகப்படாதவனாய் புசித்தால், சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால வராது யாவும் பாவமே. அப்ப விசுவாசத்தை அவங்க கரெக்ட் பண்ணிட்டு பாருங்க அந்த குற்ற உணர்வு. නමුත් සැක කරමින් කන දැනත්තා ඇදහිල්ලෙන් යුක්තව නොකන බැවින් වරදටපත් වනු ලැබ සිටි ඇදහිල්ලෙන් නොවූ සියල්ලම පාපය. பாருங்க இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா, වචන දෙකක් තිබෙනවා නේද? குற்றவாளி ஆகாதவன் அப்படின்றார் இல்லையா. වරදටපත් නොවන 23ல நல்லதென்று நிச்சயித்திருக்கிற காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆகாதவன் பாக்கியவான் அப்படின்றார் இல்லையா. තමාට දෝෂ පමුණුව නොගන්නව තැනැත්තා වාසනාවන්තයි කියලා කියනවනේ. இதுக்கு கிரீக்ல வந்து கிரீனோ KRINO. சில நேரத்தில் நான் சொல்றது கொஞ்சம் தப்பு முன்னுல இருக்கலாம், நான் படிச்சது தமிழ் மீடியம், என்ன செய்யறது. கிரீனோ මේකට ග්‍රීක වචනේ භාවිතා වෙන්නේ ක්‍රීනෝ කියන වචනය. கிரீனோ என்ற வார்த்தை வந்து குற்றவாளி ஆக்காதவன், குற்றவாளி அப்படின்றத குறிக்கிறது. ක්‍රීනෝ කියන වචනය දෝෂ පමුණුවා ගන්න. இந்த சமுசயப்படுகிறவனாய் சந்தேகம் என்ற வார்த்தைக்கு வந்து டயாக்ரீனோ அப்படின்ற வார்த்தையை கிரீக்ல போடப்பட்டிருக்கு. සැක කරමින් කියන වචනේට ග්‍රීක වචන පරිවර්තනයෙන් එන්නේ ඩයාක්‍රීනෝ කියලා. DIA KRINO டயாக்ரீனோ. KRINO. இந்த டயாக்ரீனோ என்ற வார்த்தை எதுக்கு சொல்லப்படுறாங்கன்னா சேனல் அல்லது எண்ணத்தின் வழியாக, சிந்தனையின் வழியாக அப்படின்ற. டயாக்ரீனோ வචනේ කුමක්ද කියන්නේ? සිතවිල්ලේ මාර්ගේ. பாருங்க, ஒரு குற்ற எண்ணங்கள் இந்த என்ன பண்ணுதுன்னா, இந்த குற்றவாளி ஆக்காதவன் உங்களுக்குள்ளாக ஒருத்தர் குற்ற எண்ணம் பண்ணும் பொழுது ஒரு சந்தேகம் வரும்போது என்ன பண்ணுது, இந்த குற்றத்தை நீங்க செய்யக்குமே இது குற்றவாளியா இருப்பணும், ஒருவேளை இப்படி செஞ்சிருக்கணும், இப்படி வந்துருமோன்னும் போது இந்த டயாக்ரீனோ வழியாக, அந்த டயாக்ரீனோ ஒரு சேனல், எண்ணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, தாட் அப்படின்னு சொல்லுது, அதன் வழியாக போய் அதை பாதிக்குதான். ඒ ක්‍රීනෝ කියද්දී ඒ දෝෂය ඒ සමහර විට මේම වෙයිද මේම කරයිද කියලා දොස් පැවරීමේ සිතවිල්ල ඔබ ඒ ඩයාක්‍රීනෝ නැමැති සිතවිල්ලේ මාර්ගයෙන් ඔබ අරගෙන යනවා. இந்த குற்ற உணர்வு ஒரு சந்தேகத்தின் வழியாக, දොස් පැවරීමේ සිතවිල්ල සැකයක මාර්ගයෙන් உங்களுக்குள்ளாக சில விளைவுகளை ஏற்படுத்தி ඔබ තුලෙහි යම් විපත්තියක් ඇති කරනවා. ஆமென். நல்ல ஒரு விஷயம் பாருங்க.
එක இதுதான் இயேசு அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23 இயேசு சொல்றார் பாருங்க. මාක් 11:23 දී යේසුස් எவனால இந்த மலையை பார்த்து தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அது மெய்யாக ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். කවරෙක් නමුත් මේ කන්දර කතා කොට ඉදිරිමුදේ ගොස් වැටෙන්නයි කියලා සිතින් සැක නොකොට විශ්වාස කරමින් කියනවනම් ඒ එලෙසම සිදුවේ කියලා தன் කියනවා. இருதயத்தில் சந்தேகப்படாமல் තම සිතින් සැක නොකොට அதுதான் அந்த சந்தேகம்ன்ற வார்த்தை தான் சேவ் வார்த்தைக்கு போடப்பட்டது. டயாக்ரீனோனா ஒரு சேனலை சந்தேகம் என்ற சேனல் வராம එතන ඩයක්‍රීන වචනයම තමයි සැකය කියන වචනෙට පාවිච්චි වෙන්නේ. එනම් ඒ සැකේ නැත්නම් එතන සැකේ කියන මාර්ගයකින් ඇතුළත් නොවේ. அப்பதான் அங்கதான் அந்த வார்த்தை சொல்றாரு. எவனால இந்த மலையை பார்த்து කවරෙක් නමුත් කන්දර කතා කොට தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் තම සිතින් සැක නොකොට அந்த இருதயத்தில் சமுசையப்படாமல் அந்த டயாக்ரீனோ உள்ள அந்த சேனலை ஏற்படுத்தாம இருந்தீனா உனக்குள்ளாக எந்த குற்றமும் வராது. அதனால உன் விசுவாசமும் கெட்டு ඒ போகாது. ඩයක්‍රීනෝ කියනවා ඒ මාර්ගය ඇති කරගන්න නැතුව ඔබ හිටියානම් ඔබට යහපත්. ஆமென். ආමේන්. இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க කී දෙනෙක් විශ්වාස කරනවා. பாருங்க. அதுதான் பாருங்க சில காரியத்தை நம்ம சரியா விளங்கி கொள்ளணும். ඒ නිසා අපි සමහර දේවල් හරියට පැහැදිලි කරගන්න නැත්තේ. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ ආපත් உங்களுக்குள்ளாக பிசாசு போடுற ஆக்கினை தீர்ப்பின் உணர்வுகளுக்கு நீங்க இடமே கொடுக்காதீங்க. ඔබ තුල යක්ෂයා දමන දඬුවමට පත් කිරීමේ සිතුවිලි වලට ඉඩ දෙන්න එපා. என்ன மாதிரி காரியமா இருந்தாலும் கடவுள் சமூகத்துல போய் அப்படியே நில்லுங்க. කුම්මන වයිනි දෙයක් වුණත් දේව අභිමුඛයෙම මෙහි. வேதம் சொல்லுதுங்க. දෙවචනේ කියනවා அவர் உங்களை அழைத்தார். උන්වහන්සේ ඔබ அவர் කැඳේ. உங்களை நீதிமானாயார். උන්වහන්සේ ඔබ அவர் ධර්මිෂ්ඨ. உங்களை மகிமைப்படுத்தினார். උන්වහන්සේ ඔබ මහිමයට පත් කළා. வேதம் சொல் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? දෙවියන් වහන්සේ විසින් තෝරගත්තවුන් කෙරෙහි වරදට පත් කරන්නේ කවුද? உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ඔබ දෙවියන් වහන්සේ சொல்லுங்க, තෝරගත්තා. என்ன தேவன் தெரிந்து கொண்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ඔබ කියන දෙවියන් වහන්සේ ඔබ තෝරගත්තයි කිය. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? දෙවියන් වහන්සේ තෝරගත්තවුන් කෙරෙහි දොස් පවරන්නේ කවුද? அப்ப தேவன் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்? දෙවියන් වහන්සේ මොකද තෝරගත්තේ? என் மேல யார் குற்றம் சாட்ட முடியும்? මට කවුද දොස් පවරන්න පුළුවන්? ஆமென். ஹalleluya. හalleluya. அதனால தான் பாருங்க சில எண்ணங்களை உள்ள நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. ඒ නිසා සමහර සිතුවිලි අප ඇතුළට ඇතුළත් කරන්න නැහැ. 2 கொரிந்தியர் දෙවනි කොරින්ති 3ஆம் அதிகாரம். තුන්වෙනි පරිච්ඡේදයේ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் දෙවනි කොරින්ති තුන්වෙනි පරිච්ඡේදය 6வது வசனம். 6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். තවද උන්වහන්සේ අලුත් ගිවිසුමක සේවකයින් කොට අප සමර්ථ කළසේක. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்துக் கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. එනම් වචනාර්ථයේ හැටියට නොව පරමාර්ථයේ හැටියටය. මක් නිසාද වචනාර්ථය නසන්නේය පරමාර්ථය ජීවත් කරවන්නේය. பாருங்க, பேசும்போது சொல்றாரு, කතා කරද්දී කියනවා பவுல் ஆரம்பிக்கிறார். පෞල්තුමා ආරම්භ කරනවා. இவர் பழைய உடன்படிக்கை கற்று கைத்தந்த ஒரு மனுஷன். පරණ ගිවිසුම උගන්වා දුන්නා මනුෂ්‍ය. பழைய உடன்படிக்கை எப்படி எல்லாம் படிச்சார்ன்றதை நீங்க பிலிப்பில் அப்படியே சொல்றாரு. පිලිපි පොතේ බැලුවොත් පරණ ගිවිසුම කොහොමද ඉගෙන ගත්තේ කියලා පැහැදිලිව ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? මේ පැහැදිලි புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். උන්වහන්සේ අලුත් ගිවිසුමක සේවකයින් කොට අප සමර්ථ කළසේක. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்துக் கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. ඒ ගිවිසුම වචනාර්ථයේ ඇටිය නොවේ පරමාර්ථය ඇටියට මක් නිසාද වචනාර්ථය නසන්නේ පරමාර්ථය ජීවත් කරවන්නේය. பாருங்க, எழுத்துக் கொள்ளுகிறதுன்னு சொன்னா වචනාර්ථය නසන්නේ කියලා இந்த කිව්වොත් நியாயப்பிரமாணனுடைய போதனை என்ன செய்யுது? உங்களுக்குள்ளாக ஒரு குற்ற மனசாட்சி ஏற்படும். මේ ව්‍යවස්ථාවේ දේශනය ඔබ තුලේ දොස් පැවරීමක් ඇති කරනවා. நீங்க செய்ய முடியலன்னா உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. ඔබ කරන්න බැරි වුණොත් ඔබ තුල දොස් පැවරීමක්. அந்த பலி பூர்ணப்படுத்த மாட்டாதே. ඒ පූජාව සම්පූර්ණ කරන්න බෑනේ. அவங்களுக்குள்ளாக வருஷந்தோறும் பாருங்க, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் இருதயத்துல அந்த குற்றத்தை ஏற்படுத்துது. අවුරුදු පතා ඔහු තුලේ සිතවිල්ල මම පෞකාරයෙක් කියලා හැම වෙලෙම පිළිබිඹ වෙනවා. எழுத்துக் கொள்ளுகிறதுல எழுத்து ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை கொடுக்கிறது. இந்த ஆக்கினை தீர்ப்பு உணர்வு ஒரு மனுஷனை கொல்லுகிறது. වචනාර්ථය නසන්නේ කියලා කියදී වචනාර්ථය මනුෂ්‍යයට දොස් පැවරීමේ සිතවිලි ඇති කරනවා. எழுத்துன்னு சொல்லும்போது நீங்க நியாயப்பிரமாணம் சொல்லுங்க, வசனம் சொல்லாதீங்க. ව්‍යවස්ථාව දොස් පැවරීමක්ම ගෙන දෙනවා. எழுத்துன்னும் போது நீங்க எழுத்துன இதை பேசல, நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு. வசனத்தை நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு ஆக்கினை தீர்ப்பு உணர்வு வருகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்பு உணர்வு என்னன்னா, நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு வரான். වචනාර්ථය කියලා කියද්දී හැම වෙලෙම ලියවිල්ල කියන එපා ව්‍යවස්ථාව. මේ ව්‍යවස්ථාව නිතරම දෝෂාරෝපණ ලක් කරනවා. ඒ දෝෂාරෝපණය නිමිත්තෙන් නිතරම දඬුවමටපත් කිරීම සිදුවිල්ලක් ඇති වෙන්නේ. இந்த ஆக்கினை தீர்ப்பு உணர்வு அவனை என்ன செய்து வாழ விடாம கொல்லுகிறது. ඒ
දඬුවමට පත් කිරීමේ වර්ධනට පත් කිරීමේ ඇඟීමෙන් ජීවත් වෙන්න බැරුව මැරෙනවා. என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்ற ஒரு எண்ணம் வருதோ அன்னைக்கு தான் அந்த மனுஷன் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பான். කවදාද මිනිස්සුෙකු තුළ දඬුවමට පත් කිරීමක් නැහැ කියන සිතුවිල්ල ඇඟීම එනවද? එවිට තමයි සියල්ලම කරන්නට පුළුවන්. எப்படி ஆக்கினை தீர்ப்பு உணர்வு நீங்கும்? කොහොමද වර්ධනට පත් කිරීමේ හැඟීම அவனுக்கு නැති? ஆக்கினை தீர்ப்பு உணர்வு இல்லைன்ற எண்ணம் வரணும். ඔහුට වර්ධනට පත් කිරීමේ හැඟීම නැහැ කියන එක කොයි වෙලේද එන්නේ? பாருங்க இயேசு கிட்ட ஒரு பொண்ணை கொண்டு வராங்க. යේසුස් වහන්සේ ළඟට කෙනෙකු ගෙනෙනවා. விபச்சாரத்தில் அகப்பட்டவள். விபச்சாரத்தில் அகப்பட்டவள். වෛශ්‍යාකමේදී අසු තැනැත්තිය வராங்க. ඕන අල්ලගත්තා. அவர் கால்ல கொண்டு வந்து போடுறாங்க. එතන උන්වහන්සේගේ පාව இப்ப වලට ගෙන. அவங்க இவர கேள்வி கேக்குறாங்க. දැන් ප්‍රශ්නයක් අහන්න. இப்ப ரெண்டு விஷயம் அவர் ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படணும்னு நினைக்கிறாங்க. එය එතනදී දඬුවමට පත් කරන්න ඕනේ කියලා හිතනවා. இப்ப நீங்க பாருங்க அந்த பெண்ணை பார்த்து இயேசு இப்படி சொல்லியிருந்தாரு. ஆமாப்பா மோசே சொல்றது கரெக்ட் தான், நீங்க கல் எறிங்கன்னு சொல்லியிருந்தா. ඒ ස්ත්‍රිය බලා කිව්වොත් මෙයාලට යේසුස් වහන්සේ කිව්වොත් ඔව් මෝසස් කියන එක අර තමයි ගල් ගාලා මරන්න உடனே කියලා. இயேசு என்ன சொல்லியிருப்பாங்க? යේසුස් වහන්සේට මොනවද அப்ப කියන්නේ? நீங்க சொன்னீங்களே கிருபை என்ன மன்னிக்குது, கிருபை ஊழியத்தை பத்தி பேசினீங்களே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு பேசினீங்களே, எப்படி அது அப்படின்னு கேட்பாங்க. එහෙනම් ඔබ කිව්ව නේද කරුණාව ඔබට කමා කරන පාපයට සමාව ලැබෙන මේක කොහොමද කියලායි? உடனே இப்படி சொல்லிதான் வைங்களா, இல்லப்பா නැත්නම් මෙහෙම කියලා නෑ. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று உனக்கு சொல்வது எளிதோ, உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்வது எளிதோ, எதுப்பா ரைட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. ඔබගේ පාපයට සමාව ලැබුණා ඒ වගේම ඔබගේ යාන අරගෙන ඇවිදින්නයි කියලා කිය මේ දෙකෙන් මොකක්ද හරි පාපයට සමාව ලැබුණයි කියලා හිතන්නකෝ. உடனே இப்படி கேட்டிருப்பானுங்க. එසනින් මේ அப்ப මාන வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு பொண்ணு விபச்சாரம் படித்தால் அவளை மரணத்துக்கு ஏதுவாக நடத்தும் சொல்லுதே அப்படின்னு அவர் குற்றப்படுத்தியிருப்பார். එහෙමනම් කියලා ව්‍යවස්ථාව ඇටියට යම් කෙනෙක් කාමීත්‍යාචාරය කළොත් මරණයට ගෙන ආ යුතුයි කියලා කියනවනේ මොකද්ද කියලා. அதனால தான் இயேசு இப்படி சொல்றாரு. ඒ නිසා යේසුස් වහන්සේ කිව්වේ உங்களில் பாவம் செய்யாத எவனோ, ඔබ අතරින් පාපය කළේ නැති உங்களில் කවුද? பாவம் செய்யாத எவனோ ඔබ අතරින් පව් அவன் නොකළ முதலாவது கல்லெறிய கடவன். පළමු ගල ඔහු ගහනවා. சொல்லுங்க முதலாவது. அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தினாரு? ඇයි වචනේ එතන පාවිච්චි කරන්නේ පළමු කියන? இப்ப பாருங்க, அவன் உணர்வு அவன்கிட்ட பேசுது. දැන් ඒ හැඟීම උන්ට කතා කරනවා. அவனால செயல்பட முடியல. උන්ට ක්‍රියා කරන්න බෑ. இப்ப கல்லை எறியலாமா? දැන් ගල් ගහන්න ஆனா පුළුවන්. அவர் சொன்ன அந்த வார்த்தை, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ. මන්ද උන්වහන්සේ කිව්ව වචනේ ඔබගෙන් පව් කරපු නැති කෙනා කවුද? பாருங்க, ஒரு பாவம் என்ன செய்து? දැන් පාපයක් මොනවද කරන්නේ? குற்ற உணர்வுகளையும் ஆக்கினை தீர்ப்புகள் ஏற்படுவதால் நம்மள செயல்பட விடுறது கிடையாது. දොස් පැවරීමත් වර්ධනපත් කිරීමයි සිතවිලිත් ඇඟීම් ඇති කරන බව ක්‍රියාත්මක වෙන්නට ඉඩ තබනවා. அதனால தான் இயேசு அதை சொன்னாரு. ඒ නිසා යේසුස් වහන්සේ කිව්වා உங்களில் பாவம் செய்யாதவனோ அது கல்லெறிய கடவன். ඔබ අතරින් පාපය නොකළ කෙනා පළවෙනි ගල ගහන්න நீங்க ඕනේ. அந்த வசனம், அந்த அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. ඔබ මේ පරිච්ඡේදය பெரியோர் කියවලා முதல் சிறியோர் வரை அந்த கல்லை போட்டு போயிட்டாங்க. වැඩිමහල්ලා පටන් කුඩා තැනැත්තා දක්වා ඔක්කොම ඒ ගල් බිම දාලා உடனே ගියා. அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னாரு? එසනින් මේ ස්ත්‍රිය දීස බලා මොනවද කිව්වේ? என்ன சொன்னாங்க? මොනවද කිව්වේ? உன் பாவம், அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொன்னாரு, உன் நாணம் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு. මමත් නුඹට වර්ධනපත් කරන්නේ නැහැ, මින්මත් නුඹ පාපය නොකරන්න. நாணம் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பது, நானும் உன்னை ஆக்கினை தீர்க்க போறது මම ඔබට දඬුවමටපත් කරන්නේ වර්ධනපත් කරන්නේ නැහැ කියලා කියනවා. அவ எண்ணங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. ඒ සිතුවිලි වෙනස් කරන්න පටන් ගන්නවා. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, அப்பதான் உனக்கு என்ன வரும்னா பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். මමත් ඔබ වර්ධනපත් කරන්නේ දඬුවමටපත් කරන්නේ නැහැ කියලා කිව්වම අයින මොකක්ද එන සිතුවිල්ල? මින්මතු මම පාපය කරන්නද නැහැ. ஆமென். சகேவை எடுத்துங்க. සාකේව්ස් எப்படி அவனால பணம் அப்படி கொடுக்க முடியுது? ඔහුට කොහොමද එච්චර දෙන්න පුළුවන්? இயேசு சொல்ற, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன். යේසුස් වහන්සේ කියන්නේ මම නුඹේ ගෙදරට එනවා. எல்லாரும் சொல்லுங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் பாவியான மனுஷன், இவன் பாவியான மனுஷன். මනුෂ්‍යයා කියනවා මේ පෞකාර මිනිස්සෙක් කියලා. இப்ப இயேசு சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வரேன். යේසුස් වහන්සේ දැන් කියනවා මම ඔබේ ගෙදරට එනවා. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உணர்வை அவரு அதுல இருந்து நீக்கிறார் பாருங்க. நான் உன் வீட்டுக்கு வரேன். ஓ, யார் பாவின்னு சொன்னாலும் சரி, நான் உன் வீட்டுக்கு வரேன். කවුරු පෞකාරයෙක් කිව්වත් හරි මම අද නුඹේ ගෙදරට එනවා කියලා කියනවා. அவர் ரிலீஸ் பண்றான் பாருங்க அப்படியே. එතන රිලීස් කරනවා என்ன නිදහස් ரிலீஸ் කරනවා. பண்றான்? මොකද්ද? அவன் என்னெல்லாம் அவனை இவ்வளவு காலம் அவனை ஆட்டி எதெல்லாம் அவனை அடிமைப்படுத்தி வச்சுட்டு அதெல்லாம் ரிலீஸ் பண்றான். මොන මොන දේවල්ද මෙච්චර කාලෙට වහල්කම තියාගෙන සියල්ලෙන් ඔව නිදහස් කරනවා. என்னைக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்ற அறிவு வரும்போதுதான் கொடுக்கறதும் பெருகும், நிம்மதியான வாழ்வு வாழ முடியும், பாவம் செய்யாம நம்மள நிலைச்சிருக்கும். කවදාද දඬුවමටපත් කිරීමක් නැහැ කියන ඇඟීම, දොස් පැවරීමක් නැහැ කියන ඇඟීම ඇති වෙනවද? එදා නිදහස්සේ කටයුතු කරන්න පුළුවන්. இந்த மாதிரி விசுவாசிங்க. කීදෙනෙක් විශ්වාස කරනවද? அதான் முக்கியம். ඒයි වැදගත්. பாருங்க, அதனாலதான் நிறைய பேருடைய அந்த வாழ்க்கையில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜனங்களை பயமுறுத்தலன்னா அவங்க வந்து பாவத்துக்கு போயிடுவாங்க. බෝ අය මොනවද උන් කියන්නේ? උන්ගේ අදහස මොකද්ද? ඔබ සිනග බය කළේ නැත්නම් උන් තවදුරටත් පාපේ ඉදී කියන. ஒரு மனுஷனுடைய பாவம்ன்றது அவன் கிரியின் அடிப்படையில் அவனை நீங்க நியாயம் தீர்க்க முடியாது. ඒක මනුෂ්‍යගේ පාපය යනු ඔහුගේ ක්‍රියාව පදනම් කරගෙන විනිශ්චය කරන්නට බෑ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ගීතිකාකාරය என் කියනවා தாய் என்னை பாவத்தில்
கருதரித்தால் මගේ මව පාපයෙන් තෝ ගැබ් அப்போ ගත්තා. பாவம்ன்றது எங்க இருக்குது? එහෙනම් පාපේ කොහෙද තියෙන්නේ? எங்க இருக்குதுங்க? කොහෙද තියෙන්නේ? பிறக்கும் போதே இருக்குது. ඉපදෙද්දිම තියෙනවා. நான் பிறக்கும் போதே பாவத்துல தான் பிறக்கிறேன். මම ඉපදෙද්දිම පාපයෙන් තමයි ඉපදුනේ. பாருங்க, என் தாய் என்ன பாவத்தில் கருதரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். මගේ මව ඒ පාපෙන් ගැබ් ගත්තා. මම පාපේ ස්වරූපයක්මයි. இப்ப சபையில என்ன சொல்றாங்க? දැන් සභාවේ මොනවද කියන්නේ? நீங்க கடிஞ்சு பேசினால் ஒழிய, பாவத்தை கடிஞ்சு பேசினால் ஒழிய அவன் செய்யாம இருக்க மாட்டான். அவன் அதுக்குள்ள அவன் செய்யறதுக்குரிய வேலையில போயிடுவான்றான். ඔබ පාපය ගැන තරවටු කළේ නැත්නම් පාපේ කරයි කියලා කියනවා. பாவத்தை நான் பேசுறதுனால கடிஞ்சதுனால இல்ல, அவன் பிறப்பிலே இருக்கிறதுனால அதை மாத்துறதுக்கு ஒரு போதகரால ஒரு பிரசங்கத்தால முடியாது. இயேசு ஒருத்தரால தான் முடியும். පාපය ගැන තරවටු කරන නිසා ඔය පාපය නොකර ඉන්න යන්නේ නැහැ. ඔය ඉපදින්ම පාපෙන් ඉපදෙන නිසා මිනිස්සුෙකුට දේශකයෙකුට බෑ වෙනස් කරන්න. නමුත් යේසුස් වහන්සේට පමණයි පුළුවන්. நம்ம ஒத்துக்கிறீங்க? කී දෙනෙක් මේ பாருங்க, அப்படியே පිළිගන්නවා? சபை வேற ஆக்டில போயிடுச்சு. இன்னைக்கு சபை வேற மாதிரி ஆக்ட் பண்ணாரு. අද සභාව වෙනස් ආකාරයෙන් ක්‍රියා කරන්න அவங்க ගත්තා. என்ன நினைக்கிறாங்க? එයාලා මොනවද හිතන්නේ? நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். අපි තරවටු நாம் කරන්න கடிந்து ඕනේ. கொள்ள வேண்டும். අපි තරවටු කරන්න ඕනේ. பாவத்தை நீங்க கடிந்து கொள்ள முடியாது. பாவத்தினுடைய வேர் என்னுடைய பிறப்புக்குள்ள இருக்கிறதுனால அது இயேசு என்ற ஒருவரால மாத்திரம் தான் அறுத்தறிய முடியும். පාපයට තරවටු කරන්න බෑ. මන්ද පාපේ මුල් පිටින් ඔහු තුළ තිබෙන නිසා ඒ යේසුස් වහන්සේට පමණයි පුළුවන්. அதனால தான் பவுல் அப்படி சொல்றாரு. පවුල් තුමා ஒருவன் ඉස්සෙම කියනවා. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் அவன் புது சிருஷ்டிப்பியா. යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සිටියොත් පමණක් ඔහු අලුත්ම වෙවිලා. அந்த மாதிரி விளங்குது. කී දෙනෙකුට පැහැදිලිද? உங்களுக்கு சொல்றேன், අපිට කියන්නම් உங்களுக்கு எந்த ஆக்கணி திரும்ப கிடையாது. අපිට කිසිම දඬුවමකට පත් தைரியமா වීමක් நீங்க இந்த பூமியில நிலை நிற்க முடியும். ධෛර්යයෙන් ඔබ ඉන්නට බලන්න பிசாசுகிட்ட පුළුවන්. போய் நீங்க தைரியமா நிக்க முடியும். යක්ෂයා ළඟට ගිහලා எந்த வகையிலும் நீங்க ஆக்கணிக்குள்ள கொண்டு போக முடியாது. කිසිම ආකාරයෙන් වර්ධනපත් කිරීමකට ගෙනියන්න බෑ. அங்க ஒரு பலன் உண்டாகுது, பாவத்தை நீங்க மேற்கொள்ள முடியும். එවිට ඔබට ශක්තියක් බලයක් ඇති වෙනවා පාපෙන් ඔබ ජය ගන්නවා. ஆமென். ආමේන්. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. කී දෙනෙක් විශ්වාස කරනවා? ஆமென். ආමේන්. அதனால தான் பாருங்க, பிள்ளைங்களை கூட நீங்க கட்டிச்சுக்கிறதுனால அது மாறிடாது. ඔබගේ දරුවන්ට තරවටු කරන නිසාම වෙනස් වෙන්නේ නැහැ. அது ரூட்ல வேலை செய்ய வேண்டியது. ඒ මාර්ගයෙන් වැඩ කරන්න අවශ්‍යයි. கடைசியா ஒரே வசனம். එක වචනයක් අන්තිමට ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அது 7-8 வாசிக்கிறேன். எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களினால் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்து மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரனுடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். 7-8 තුන්වෙනි පරිච්ඡේදයේ ඉන්දිය ඉස්රායෙල් පුත්‍රයන්ට මෝසස්ගේ මූණේ තිබුණ නැති වී යන තේජස නිසා ඔහුගේ මූණ දෙස ඇස් එලා සිටින් බැරි ලෙස ගල්වල ලියා කොටන ලද මරණයාගේ සේවයේ තේජසින් යුක්තව පැමිණියේ නම් ආත්මයේ සේවයේ ඊට වඩා කොපමණ තේජසින් යුක්තව නොවේද? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும் என்றார். නැති වී යනවා ඒ මරණයාගේ සේවයේ එච්චර තේජසකින් තිබෙනවා නම් ආත්මයේ සේවයේ ඊට වඩා කොපමණ තේජසකින් තිබෙනවා. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். මක්නිසාද වරදට පත් කිරීමේ සේවය තේජස නම් ධර්මිෂ්ඨකමේ සේවයේ තේජස ඊට වඩා බොහෝසෙන් වැඩිව තිබේ. இப்படியாக மகிமைப்பட்டது அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருந்த சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. එසේය තේජස ඇතිව තිබුණු එක පවා ඉතා වැඩිව තිබෙන තේජස නිසා මේ කාරණයෙන් තේජස නැතුව තිබේ. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. මක්නිසාද නැති වී යන්නා වූ එකම තේජසින් යුක්ත වී නම් පවතිනා වූ එක ඊට වඩා බොහෝසෙයින් තේජසින් යුක්තව තිබේද? நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்து மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ඒයින් මෙබඳු බලාපොරොත්තුවක් ඇතිව අපි ඉතා පැහැදිලි ලෙස කතා කරමු. ஹalleluya. Hallelujah. என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாரு பாருங்க பவுல். පෞල්තුම මොන වගේ කියනද කියලා அந்த බලන්න. காலத்திலே இப்படி பேசிருக்காரு பாருங்க. ඒ කාලේම මේව කතා இதுதான் කරලා சபையின் முதல் சரித்திரம். මේ තමයි සභාවේ මුල්ම ඉතිහාසය. பவுல் எழுதுறேன்னு அப்படியே சொல்றாரு பாருங்க. පෞල්තුමා එම කියනවා. அந்த அந்த நியாயப்பிரமாணத்துக்கே நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. ඒ ව්‍යවස්ථාවට මෙච්චරව அது කල්පනා மகிமை உள்ள කරනවා. ஊழியம் தான். ඒ තේජසින් යුක්ත ஆனா සේවය ஒருவனும் நோக்கி பார்க்காத இருந்தான். ஒருவனும் நோக்கி பார்க்காத இருந்தான். නමුත් කිසිම කෙනෙක් බලන්න බැහැ. இயேசு மலை இப்போ மோசே மலையில இருந்து இறங்கி வரார். මෝසස් කන්දෙන් බහැලා එනවා. முகம் பிரகாசிக்குது. මූණ වැබ්බල එනවා. யாராலையும் பார்க்க முடியல. කාටවත්ම බලන්න බෑ. யாராலையும் பார்க்க முடியல. எல்லா முகத்தை மூடுறான். කාටවත් බලන්න බෑ මේ වහගන්න. உடனே மோசே தன் முகத்தை மூடிக்கிறார். මෝසස් තමාගේ මූණ වසා ගන්නවා. பாருங்க, ஒருவரும் பார்க்க முடியாத ஒரு பிரகாசம்னா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? කිසිම කෙනෙක් බලන්න බැරි වූ තේජසක් නම් කොහොමද කියලා හිතන්නේ? நீ பெண்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். කාන්තාවන්ට තේරෙන විදිහට ලේසි උදාහරණයක්. ஆண்களுக்கும் நல்லா புரியுது. ඒ පුරුෂයන්ට හොඳට තේරෙනවා. எதுக்கு நம்ம மனைவிகளோ நம்ம பிள்ளைகளையோ எதுக்கு நம்ம பியூட்டி பார்லர் அமுச்சு வைக்கிறோம்? අපගේ භාර්යාව දරුවන්ව ඇයි බියුටි පාලර් එකට යන්නේ? எதுக்கு அமுச்சு வைக்கிறோம்? මොනවටද යන්නේ? பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், බලන්න හොඳට තියෙන. அழகா இருக்கணும்.
ලස්සනට තියෙනවා. காசு போனாலும் பரவாயில்ல brother. සල්ලි ගියත් වීර වුණත් செலவு பண்ணி அம்புறமா இல்லீங்களா? වේදන් இப்போ කරලා பியூட்டி பார்லர் போயிட்டு வராங்கன்னு வைங்களேன். දැන් බියුටි පාලර් එකට ගිහලා එනවා. உடனே நீங்க ஸ்கிரீன் எடுத்து மூஞ்ச போடுறீங்க. என்ன பார்க்கவே முடியல அப்படின்னா ඔබ එහෙමම රෙද්දක් කරන වාගත්ත මොන බලන්න බෑ කියලා කිව්වේ. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? කොහමද? இவ்வளவு கேவலமாவா? මෙච්චර சகிக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? දරා ගන්න බෑ කියලා කියද්දි இப்போ මොනවද? முகம் பிரகாசிக்குது. දැන් මූණ බැබලෙනවා. முக்காடு போட்டு வராரு. நான் தான் மோசே வந்துக்கிறேன். என்ன பாத்துங்க. ஏன்னா யாராலையும் அவர் மூஞ்ச பார்க்க முடியல. இவரு யார் முகத்தையும் பார்க்க முடியல. කවුරුත්ම මෙයා බලන්න බෑ මූණ වහගෙන එනවා. මන් තමයි මෝසස් කියලා කියනවා. මෙයාට කාවත්ම බලන්නටත් බෑ. அந்த மகிமை ஒருவராலையும் காண முடியல பாருங்க. ඒ මහිමේ කාටවත්ම බලන්න බැරි. இயேசு இறங்கி வரார். இயேசு இறங்கி வரார். යේසුස් වහන්සේ බෑලා එනවා. குஷ்டரோகி கண்ணு மிசு மிசுனால அந்த மகிமையை பார்த்து ஓடி வரான். ඒ කුෂ්ඨ රෝගිය ඇස් ඒ කෙලිමේ මහිමේ බලා දුවේ. ஒளிந்து போகிற அந்த மகிமையே அவ்வளவு உள்ளதாக இருக்குமா? නැති වී යන්නා වූ තේජසම එච්චරක් නම් இவர் சொல்றார் பாருங்க. ஆக்கினை திருப்பு கொடுக்கும் ஊழிய மகிமை உள்ளதா இருந்தால் වරදටපත් කිරීමේ සේවය එච්චරම තේජසක් ஒரு නම් மனுஷனை ஒவ்வொரு முறையும் குற்றப்படுத்தி 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 ஆக்கினை திருப்பு உணர்வை ஏற்படுத்துகிற அந்த ஊழியமே இவ்வளவு மகிமையா இருக்கும்னு சொன்னா එක් මිනිසෙක් දොස් පාවලා කරන ඒ සේවයම තේජසක් නම් இயேசு கிறிஸ்துவின் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ගෙනෙනා වූ සේවය ඊටත් වඩා අධික මහිමාන්විතයි. இப்படியாக மகிமைப்பட்ட அந்த ஊழியம் මෙලෙස මහිමාන්විතේ இந்த සේවය ஊழியத்திற்கு உண்டாயிருந்த சிறந்த மகிமைக்கு முன் மகிமைப்பட்டதல்ல என்ற. මේ සේවයට ඇති වූ තේජස කලින් තිබුණා තේජස වගේ නෙවෙයි. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானா එසේම නැති වී යනවා ඒක තේජසින් යුක්ත වී නම් நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா? පවතිනා ඒක ඊට වඩා තේජසින් යුක්තව තිබේ. சொல்லுங்க, நான் நிலைத்திருப்பேன். நீங்க நிலைத்திருக்கிற ஊழியத்தில் இருக்கிறீங்க. ඔබ පවතිනා වූ සේවයේ நிலைத்திருக்கிற காரியத்துல வந்து இருக்கிறீங்க. පවතිනා වූ நிலைத்திருக்கிற කාරණාවක மகிமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். පවතිනා වූ මහිමේට ස්වාමීන් எல்லா වහන්සේ ஆக்கினை தீர்ப்புக்கு உங்களை அவர் தப்பு வைத்திருக்கிறார். සියලු විනිශ්චයෙන් දඬුවමෙන් උන්වහන්සේ මුදවා எந்த තිබෙනවා. ஆக்கினை தீர்ப்பும் எண்ணங்களையும் உங்களுக்குள்ள அவர் ஏற்படுத்த விரும்புறதே கிடையாது. කිසිම දඬුවමකට පත් කිරීමේ සිතවිල්ලක් ඔබට ඇති කරන්නට බෑ. பவுல் சொல்றார் பாருங்க. පෞල්තුමා நாங்கள் කියනවා இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவளா இருக்கிறோம். අපි මෙවන් විශ්වාසයක් நாங்கள் බලාපොරොත්තු இப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறோம். අපි මෙවන් බලාපොරොත්තුවක ඉන්නවා. அதனாலதான் தாராளமா பேசுகிறோம். ඒ නිසායි බොහෝ සෙයින් කතා කරන්නේ. ஆமென். ආමේන්. உங்களை யாரையும் நாங்க வந்து ஆக்கணிக்குள்ள கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ඔබ කාවත්ම අපි දඬුවමකට පත් කරන්න ஆனால் வேதமே අවස්ථාවේ. சொல்லுது, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? දේව වචනයම කියනවා දෙවියන් වහන්සේ තෝරගත්තොන් කියලා දොස් පවරන්නේ කවුද? உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ඔබ දෙසා උන්වහන්සේ உங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். උන්වහන්සේ ඔබ දෙසා உங்களுக்காக அவர் நரகத்துக்கு போனார். ඔබ දෙසා උන්වහන්සේ உங்களுக்காக அவர் பிசாசு கிட்ட எல்லா காரியத்தையும் செய்தார். ඔබ දෙසා උන්වහන්සේ යක්ෂයාගෙන් සියලු දේවල් உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார். ඔබ දෙසා නැවත உங்களுக்காக பிதாவின் வலது பாசம் அமர்ந்திருக்கிறார். ඔබ උදෙසා පියාණන්ගේ දකුණු உங்களுக்காக පැත්තේ இவ்வளவு වාඩි செய்த உங்களை குற்றம் சாட்டுகிறதுக்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் ඔබ උදෙසා මෙච්චර දෙයක් කළා උතනන් වහන්සේගේ ඔබ වරදටපත් කරන්න කිසිම කෙනෙකුට බෑ. உங்கள் மேல் குற்றம் சாட்டுவதற்கு பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் அதிகாரம். ඔබ වරදටපත් කරන්න කිසිම මිනිස්සෙකුටවත් යක්ෂයාටවත් බෑ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්තා. கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். දෑත සෝල කියන්නේ දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්තා. பாருங்க, இதுதான் வந்து நல்ல வெளிச்சம் பாருங்க. මේයි ඔබට යහපත් එළියක් ආලෝකයක්. ஆமென். ආමේන්. பிசாசு உங்களை பார்த்தா பயம் வரும் இப்பதான். යක්ෂයාට ඔබ බැලුවොත් බය එන්නේ. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த பொய்யான ஒரு கலை, ஒரு பொய்யான ஒரு விதை தான் இந்த ஆக்கினைத்து புணர்வு, அதை தான் எடுக்கிறேன். මන්ද උතුල දෙවෙනා බොරු වැරදි වූ බීජ තමයි මේ වරදටපත් කිරීම. එයම අරන් දැමුවා. ஆமென். ආමේන්. இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. කීදෙනෙක් විශ්වාස කරනවා? ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ யார் අප மெழுந்திருந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். සිළු දලා නැගිට ஓ සිරිස. ஹalleluya. 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 ஓ மக்கு நன்றி கர்த்தா. ස්තුති කරනවා ஓ දෙවියන්. மக்கு நன்றி. ඔබ වහන්සේ எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை සිළු ஸ்தோத்திரிப்போம். දනා දාත සුමින් ස්වාමීන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. ஓ மக்கு நன்றி. ඔබට ස්තුති. சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். කියන්නේ ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මා ධර්මිෂ්ඨ ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. எல்லா ஆயிகளை திறந்து தேவனை සිළු ஸ்தோத்திரிங்க. දනා මුකැල ස්වාමීන් எந்த වහන්සේ மனுஷனோ, කිසිම எந்த මනුෂ්‍ය தேவ தூதர்களோ, කිසිම දේව எந்த දූතයෙක් பிசாசோ කිසිම உங்களை යක්ෂයෙක් குற்றம் சாட்ட முடியாது. ඔබ දොස් පවරන්න බෑ. கர்த்தர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මේ පියාණන්. ஹalleluya. ஹalleluya. ஓ மக்கு நன்றி கர்த்தா. ස්තුතියි ඔබට ஓ පියාණන්. மக்கு நன்றி. ඔබට ස්තුතියි. நீர் மகா பெரியவராக இருக்கிறீர். වාදිශුද්ධ ஓ තනන් நீர் மாறாதவராக இருக்கிறீர். නොවෙනස් වන තනන් ஹalleluya. හalleluya. ஓ மக்கு நன்றி ඔබට கர்த்தா. ස්තුතියි පියාණන්. உமக்கு நன்றி. ඔබට கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. දිනු වචන නිසා ස්තුතියි. ஆண்டவரே,
ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி. ඔබගේ ලේ නිසා எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. අපෝ දෙසා ශිදාත්මෙන් දුන්න වචන නිසා ස්තුතියි. எங்களுக்காக நன்மையானவர்களை பேசுகிறவரே உமக்கு நன்றி. අපෝ දෙසා යහපත් දේ කතා කරන ඔබට ස්තුතියි. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. ඔබට ස්තුතියි உமக்கு පියාණන්. நன்றி. ඔබට ස්තුතියි. உமக்கு நன்றி கர்த்தாவே. ඔබට ස්තුතියි. நாங்கள் அதிக நம்பிக்கையுள்ள நிச்சயமான ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம். අධික බලාපොරොත්තුවක් ඇති නිසක වූ සේවකයෙක් ஓ අපි உமக்கு நன்றி கர்த்தாவே. ඔබට ස්තුතියි உமக்கு පියාණන්. நன்றி. ඔබට ஆண்டவரே இந்த ස්තුතියි. சபை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ස්වාමිනී සබෝඩ இந்த சபை ආශිර්වාද பெருகுவதாக. මේ සභාව වැඩි இந்த சபை වේවා. பெருகுவதாக. සභාව වැඩි වේවා. கிருபையில பெருகுவதாக. கருணாவில் වැඩි வார்த்தையில වේවා. பெருகுவதாக. වචනයෙන් වැඩි වේවා. விசுவாசத்தில பெருகுவதாக. ඇදහිල්ලෙන් වර්ධනය වේවා. வெளிப்பாட்டின் அறிவில பெருகுவதாக. එළිදරව්වේ දැනගැන්ම செல்வ වැඩි செழிப்பில වේවා. பெருகுவதாக. සඵලත්වයෙන් இந்த පිරියේවා. தேசத்தை வாழ வைக்கக்கூடிய தரத்தில பெருகுவதாக. දේශයක් ජීවත් කරන්න පුළුවන් තත්ත්වයකට වැඩි වේවා. சமாதானத்தில பெருகுவதாக. சமாதானத்தில பெருகுவதாக. සමාදානයෙන් වැඩි වේවා. ஹalleluya. Hallelujah. ஓ நன்றி கர்த்தாவே. ஸ்துதி ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவிக்காக සෑම ஸ்தோத்திரம். පවුලේ නායකයෙක් குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். පවුල් නිසා ஒவ்வொரு ස්තුතියි. குடும்பங்களிலும் இந்த மகிமை விளங்கட்டும். සෑම පවුලකම මේ මහිමේ நிச்சயமுள்ள மகிமை விளங்கட்டும். නිස්සකක මේ මහිමේ තිබේවා. ஹalleluya. Hallelujah. ஓ மக்கு நன்றி கர்த்தாவே. ඔබට ස්තුතියි ஓ පියාණන්. மக்கு நன்றி. ඔබට ස්තුතියි. கல்வாரி சிலுவையில இவர்களுக்காக நீர் எதை செய்து முடித்தீரோ කල්වාරි කුරුස්සේ මෙයාලු දෙසා මොනවද ඔබ කරලා ඉවර நீ செய்து කළේ? முடித்த காரியங்கள் இவள் குடும்பங்களில் வெளியரங்கமாகட்டும் ඔබ ஆண்டவரே. කර නිම කළා වූ දේ මෙයාලගේ පවුල් වල එළිදරව් වේවා. ஓ உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் ඔබගේ නාමය දරන්නා වූ සෙනගක් ஆண்டவர் වේවා. இந்த நாட்டில் உலவாவட்டும் கர்த்தாவே. මේ දවස්වල ගත කරපු දෙන් ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய். මහත් වූ දේවල් பெரிய කළ காரியங்களை செய். මහත් වූ දෙයක් කළ உமக்கு මැන. நன்றி ஆண்டவரே. ඔබට ස්තුතියි. உம்மை நோக்கி பார்த்த எவனும் பிரகாசம் அடைந்தான். ඔබ දෙස බැලුවා කවුරුත් බබලෙනවා ඇත. உம்முடைய பிரகாசத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறதற்காக நன்றி. ඔබගේ ආලෝකය අප කරේ තබා තිබෙන உம்முடைய නිසා பிரகாசம் எங்கள் மேல் வீசி இருக்கிறதற்காக ඔබගේ ආලෝකය අප කරේ වසා තිබෙන ஓ නිසා உமக்கு நன்றி ஆண்டவரே. ස්තුතියි. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලවත් නාමය නිසාය. நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதா. ස්තුති කරමි යාඥා කරනවා ජීවමාන දෙවියන්ණනි. ஆமென். ආමේන්. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේම பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සහභාගීකම இன்றும் என்றும் சதா காலம் வர்த்தது. අද සදා කාලටම වේවා. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ඔබ ආශිර්වාද ලැබුවා උස්සනක. ஆமென். ආමේන්.